ஹலோ மக்களே, எழுத்தினில் இடம்பெற்ற கற்பனை காற்றினில் கதைகளாய் உங்கள் செவிகளை அடைய சுழலை ஆடியோ நாவல் சேர்க்க உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் மற்றும் உங்கள் எழுத்தாளர் சுழலியின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. கனவு காதலின் நிழலை நிஜத்தில் தேடும் நாயகியாய் மேகா. உன் நிழலும் நிஜமும் நானே என வரும் நாயகன் வருண். இவர்களின் நட்போடும் உறவோடும் காதல் கனவினை நிஜத்தில் சேரத் துடிக்கும் நேசத்தேடலின் களமாய் ஓர் கதை. சுள்ளி அவர்களின் கனவினில் வந்த கல்வனி. கேளுங்க, ரசியுங்க. கனவு 16. வித்யா வருண் கையிலிருந்து அவனது அலைபேசியை வாங்கி சுரேஷ் அனுப்பிய குறுஞ்செய்தியை காண்பிக்க அதை பார்த்தவனுக்கோ அதிர்ச்சி. திரையில் கணேஷின் புகைப்படத்திற்கு கீழ் அவனின் பெயர் கணேஷ் பார்த்திபன் என குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னம்மா சொல்ற? அப்போ நீ காதலிச்சது கணேஷியா? ஆமாண்ணா, இவர்தான் என்று அழுது கொண்டே கூற வருணுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மேலும் வித்யாவை பேசினார். அவரோட கணேஷ்ங்கிற பேர் எனக்கு தெரியாது, பார்த்திபன் மட்டும்தான் தெரியும். நீ அப்பா கிட்ட சொன்ன மாதிரி அவரை பத்தின தப்பான விஷயம் கண்டிப்பா கிடைக்காதுண்ணா. அவர் ரொம்ப நல்லவர். ஆனா உங்ககிட்ட ஏன் அன்னைக்கு அப்படி பேசினாருன்னா எனக்கும் தெரியல என்றிட உடனே சுரேஷ் அனுப்பிய கணேஷ் பற்றிய தகவல்களை பார்த்தான். அதில் வித்யா கூறியது போல் தவறாக எதுவும் கூறவில்லை. ஆமாம்மா, அப்ப எதுக்கு அன்னைக்கு என்கிட்ட அப்படி பேசினாரு? எனக்கு என்னமோ மேகா கிடைக்காம போயிருவாங்கிற பயத்துலதான் வேணும்னு அப்படி பேசியிருப்பாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, மேகா இப்போ உன்னை காதலிக்க ஆரம்பிக்கல. நீ முதல்ல மேகா கிட்ட நீதான் வரும்னு சொல்லுனா. மேகாக்கு மேல விருப்பம்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் பிரச்சனை பண்ண மாட்டாருண்ணா. என் பார்த்திபன் நல்லவர் தான். ஆமாம்மா, அவரை பார்க்க அப்படி ஒண்ணு கெட்டவரா தெரியலன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அவர் உன் காதலுக்கு மட்டும் தடையா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சிருப்பேன். ஆனா உன்னோட காதலும் இதுல அடங்கி இருக்கு. அதுக்காகவாவது நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன். நானும் உன் கூட சென்னை வரேன். பிளீஸ்ண்ணா, அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு என்னை பத்தின விஷயத்த சொல்லுவோம்னா எனவும். சரிம்மா, நானே சொல்றேன் என்றான். வேணாம்னா, ஏற்கனவே அப்பா உண்மையில கோவமா இருக்காரு, நானே பேசிக்கிறேன் என்க. சரி, உன் காதல் பத்தி நீயே சொல்லு, பயப்படாம சொல்லு, அப்பா புரிஞ்சுப்பாங்க. இருவரும் வெளியே வந்தனர். வெளியே ராமகிருஷ்ணனும் கமலாவும் நின்று கொண்டிருந்தனர். ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தன் மனைவி மற்றும் மகனின் வேண்டுகோளுக்கிணங்க வருணின் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கும் பொருட்டு வருணை தேடி வந்தார். வித்யாவின் அறையிலிருந்து வருணின் குரல் கேட்டதால் அவனை பார்க்க அங்கு சென்றார். உள்ளே செல்கின்ற நேரம் வித்யா தன் காதலை பற்றி கூற ஆரம்பித்திருந்தாள். வீட்டில் யாரையும் காணவில்லை என தேடி கமலாவும் அங்கு வர கமலாவை அமைதியாக இருக்கும்படி கூறினார். இருவரும் வெளியே நின்று கொண்டே வித்யா கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டனர். அவர்களை கண்டு இருவரும் என்ன சொல்வது என தெரியாமல் பயத்துடன் நின்று கொண்டிருந்தனர். வித்யாவுக்கோ பயத்தில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடியது. பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா என கதறிக்கொண்டு காலில் விழுந்து அழுக, வித்யா எந்திரி, முதல்ல எந்திரின்னு சொன்ன என மெதுவாக எழுந்து நின்றான். என் மேல கோவமாப்பா என அழுது கொண்டே கேட்க, உன் மேல எப்படி நான் கோவப்பட முடியும் பாண்ணா என்று வித்யா கூற ஆரம்பிக்கும் முன் ராமு நிறுத்தும்படி கூறினார். நீ ஏதோ சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு. அப்பா, நாங்க சொல்ல வருது கொஞ்சம் என வருண் பேச ஆரம்பிக்கையில், உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், கொஞ்ச நேரம் என்ன பேச விடுறீங்களா என காட்டமாக கூறினார். வீடே அமைதியாக இருந்தது. ராமு பேச ஆரம்பித்தார். பெத்தவங்களுக்கு தெரியாம காதல் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க மரியாதைய பக்தியெல்லாம் நினைக்காம தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்னு ஓடி போகிற பசங்க இருக்கிற இந்த காலத்துல அப்பா அம்மா மரியாதை தான் முக்கியம், அவங்க சம்மதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் என்னோட பசங்க. என் வளர்ப்பு தப்பா போகல. எங்க சந்தோஷத்தை பத்தி நீங்க நினைச்சீங்க, நாங்களும் அதே மாதிரி உங்க சந்தோஷத்தை பத்தி நினைக்கணும் தானே. பிள்ளைங்களோட சந்தோஷத்தை நிறைவேற்றுறதும் பெத்தவங்க கடமைதான். நீங்க எங்களுக்காக இவ்வளோ பண்ணும்போது நாங்க உங்களுக்காக சம்மதம் சொல்ல மாட்டோமா? உங்க 2 பேரோட காதலுக்கும் உங்களுக்கு சம்மதம் தான். உங்களுக்காக நாங்க வந்து மணிக்கிட்டையும் அந்த பையனோட வீட்லயும் பேசுறோம். உனக்கு சம்மதம் தானே கமலா என்று கூறி ராமு தனது சம்மதத்தை ஒப்புக்கொண்டார். நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என கமலாவும் தன் சம்மதத்தை கூறினார். வித்யா மற்றும் வருணுக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்ஸ்பா என கூறிக்கொண்டு இருவரும் தங்கள் பெற்றோர்களை கட்டிக்கொண்டனர். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தான் ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு,
அங்கே ஒரு பாச போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்பா, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்லப்பா? வித்யா கேட்க, இல்லடாமா, எனக்கு கோபம் இல்லை. நீ இனிமே அழக்கூடாது. டேய் தேவா, மேகாவை சம்மதிக்க வைக்கிறது உன் பொறுப்பு. வித்யாமா, மாப்பிள்ளை மனசு மாற வைக்கிறது உன் பொறுப்பு. அவங்க வீட்டுல போய் சம்மந்தம் பேசுறது மட்டும்தான் எங்க பொறுப்பு என கூறி சிரித்தார். நால்வரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இதை அனைத்தையும் சுரேஷ் மற்றும் சுஜியிடம் வருண் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் கூறிக்கொண்டிருந்தார். டே மச்சான், நிஜமாவாடா சொல்ற? சூப்பர்டா என்றான் சுரேஷ். ஆமா மச்சான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுடா. இப்போதான் நிம்மதியா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்டா. இவ்வளோ சீக்கிரம் வீட்டுல ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கல என்றாள் சுஜி. ஆமாம்மா, நாங்களும் எதிர்பார்க்கல. சரி, மேகா என்ன பண்றா? என்னை பத்தி எதுவும் கேட்டாளா? ஆமாண்ணா, கேட்டா. நீங்க சொன்ன மாதிரி சொந்தத்துல யாருக்கும் கல்யாணம், அதான் போயிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேம்மா, அப்புறம் நான் அவகிட்ட பேசுறேன். ஆமா, மேகாக்கு கணேஷ் கால் பண்ணாரா? இல்லைண்ணா, கால் எதுவும் வரல. அப்போ ஓகேம்மா. நாம நினைக்கிற அளவுக்கு கணேஷ் கெட்டவர் இல்லடா. ஓ, தங்கச்சி புருஷனுக்கு இப்பவே சப்போர்ட்டா என்ன சுரேஷ் கேட்க, டே கலாய்க்காதடா. இப்போதைக்கு மேகா கிட்ட நான் தான் வரும்னு சொல்லணும். அது மட்டும் நடந்தா போதும், மத்த எல்லாம் தானா நடக்கும். சரி மச்சி, எதுனாலும் சீக்கிரம் பண்ணு. ஆமாண்ணா, உங்களை நினைச்சு மேகா பைத்தியமா ஆயிடுவா போல. சீக்கிரம் சொல்லுங்க. சரிம்மா. ஓகே பாய், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பாய் மச்சான். பாய்னா. சுஜி மற்றும் சுரேஷுடன் பேசி முடித்தவனும் மேகாவுக்கு அழைத்தான். ஹலோ மேகா. சொல்லுங்க சார். என்ன விஷயம்? என்னம்மா மரியாதையெல்லாம் பலமா இருக்கு? ஆமா, என்ன பண்ண சார், என்கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டீங்கல்ல? ஹே சாரி மேகா, அவசரமா போக வேண்டியதா போச்சுமா. தேவா, நான் சும்மா விளையாண்டப்பா, எதுக்கு சாரி எல்லாம்? சரிம்மா. அப்புறம் பிறந்தநாள் வருது, எப்போ ட்ரீட் வைக்க போற? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பிறந்தநாள் அன்னைக்கே வச்சிடலாம். சரி, நீ எனக்கு என்ன பரிசு தரப்போற? உனக்கு என்ன வேணுமோ கேளு, கொடுத்துடலாம். இப்போதைக்கு எனக்கு வருண் மட்டும்தான் வேணும், வேற எதையும் நினைக்கிறதில்ல. உங்ககிட்ட சும்மா கேட்டேன்ப்பா, உன் இஷ்டம். நீ இஷ்டப்பட்டதே கொடுத்துட்டா போச்சு. விளையாடாத தேவா. ஹே மேகா, நிஜமாதான் சொல்ற. உன் வருண் உனக்கு கிடைக்க போறான். என்ன தேவா சொல்ற என ஆச்சரியமாய் கேட்டாள் மேகா. ஆமா மேகா, உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன்னோட வருண உனக்கு கொடுக்க போற. அதுதான் நான் உனக்கு கொடுக்கற பரிசு. தேவா, நிஜமாவா சொல்ற? அப்ப வருண கண்டுபிடிச்சிட்டியா? அவன் எங்க இருக்கான்? எப்படி இருக்கான்? எப்படி கண்டுபிடிச்ச? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேவா. ஏ மேகா, அவசரப்படாத. என்ன கேட்டாலும் இப்ப உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ வருண பாப்ப, அதுக்கு நான் கேரண்டி. தேவா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்ச, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ் தேவா, தேங்க்யூ ஸோ மச் தேவா. என்ன நீ லவ் பண்ணியிருந்தாலும் என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ற தெரியுமா? நீ வேற லெவல் தேவா. ஏ போதும் போதும், நீ பாட்டுக்கு ரொம்ப பாராட்டுற. வருணவை முன்னாடி கொண்டு வந்த அப்புறம் என்னன்னாலும் சொல்லிக்கோ. சரி, எப்போ சென்னை வர? இன்னைக்கு தானே இங்க வந்த, நாளைக்கு நைட் இங்க இருந்து கிளம்பிடுவேன். சரி, ஓகேப்பா, பார்த்து வா. குட் நைட். ஓகே மேகா, பாய், குட் நைட். வருணிடம் பேசி முடித்த மேகாவோ மிகவும் மகிழ்ச்சியுடன் சுஜியிடம் கூறினாள். ஹே சுஜி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. தேவா வருணை கண்டுபிடிச்சிட்டானா. என் பிறந்தநாள் அன்னைக்கு என் முன்னாடி வருண வருவான்னு சொல்லியிருக்காண்டி. சொன்ன மாதிரியே தேவா பண்ணிட்டாண்டி. என்ன மேகா சொல்ற? நிஜமாவா? ஆமாடி. அண்ணா என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே என மனதில் நினைத்து கொண்டு, சூப்பர் டி, எனக்கு சந்தோஷமா இருக்கு, கங்க்ராட்ஸ் டி என்றாள் சுஜி. சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா, ஜூலை காற்றில் ஜூபிட்டர் ஒரு முறை சந்திப்போமா, சந்திப்போமா, நப்டியூனில் சந்திப்போமா, காதல் சுவாசம் போதும் இருவரும் ஜீவிப்போமா என பாடிக்கொண்டே மேகா வருணை சந்திக்கப் போவதை நினைத்து கொண்டே மகிழ்ச்சியுடன் உறங்கச் சென்றாள். வருணும் மேகாவிடம் தான் வருண் என எவ்வாறு கூறுவது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவ்வாறே உறங்கியும் போனான். எப்பொழுதும் மேகாவிற்கு வரும் கனவோ இன்று வருணுக்கு வந்தது. மேகாவுக்கு கடந்த கால நினைவுகள் யார் மூலமாகவோ தெரிய வந்து அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே மயங்கி விழுவது போலவும், அவளை மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவர் அவள் 24 மணி நேரத்தில் கண் விழிக்கவில்லை என்றால் கோமாவிற்கு சென்று விடுவாள் என கூறுவது போலவும் கனவில் நடந்தது. மேகா என கத்திக்கொண்டே சட்டென விழித்து பதறி எழுந்தாள். வருண் சத்தம் கேட்டு வித்யா, ராமு, கமலா மூவரும் வருணின் அறைக்கு வந்து விட்டனர்.
தேவா, என்னடா ஆச்சு என மூவரும் பதறிக்கொண்டு கேட்க, தேவா கண்ணா, என்னடா, என்னாச்சு? ஏதோ கெட்ட கனவு கண்டியா என அவன் தலையை வருடி கொண்டே கேட்டார் கமலா. ஆமாம்மா, மேகாக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு வந்துச்சுமா. எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆகாதுல்ல என்று சிறு குழந்தையாய் கேட்க, நான் அப்படியெல்லாம் ஏதோ ஆகாது, பயப்படாத என்றாள் வித்யா. மா, நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? எனக்கு மனசு சரியில்லை என்று கேட்க, இதென்னடா கேள்வி, வாடா கண்ணா என கருவருணை தன் மடியில் சாய்த்தார். தன் அன்னை மடியில் படுத்த அடுத்த கணம் ஆழ்ந்து உறங்கிவிட்டான். மறுநாள் காலை எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தவனோ வித்யா அறையில் ஏதோ சத்தம் கேட்க அங்கே சென்று பார்த்தான். வித்யாவோ அவள் அறை முழுவதும் அலசி கொண்டிருக்கிறாள். ஹே வாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? ரூமை ரெண்டாக்கி வச்சிருக்க? ஆமாடா அண்ணா, சென்னை வரல, அதான் என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அடி பாவி, அதுக்கு இப்படியும்? எனக்கு தெரியும், மூடிட்டுப்படா. மவளே, கடைசியில் எங்கிட்ட தாண்டி வந்தாகணும், அப்ப பாத்துக்கிறேன் என்று முறைத்தபடி வருண் கூற, என் செல்ல அண்ணால போனா என அசண்டு வழிந்தபடி கூறினாள் வித்யா. ஐய, நல்லா இல்ல, சிப்ப என்றபடி கீழே சென்று கீழே ராமு சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்தார். குட் மார்னிங்ப்பா. மார்னிங்கா தேவா, வா உட்காரு. என்ன முடிவு எடுத்திருக்க? நாளைக்கு மேகா கிட்ட நான் தான் வரேன்னு சொல்ல போறேன்ப்பா. ஏன் திடீர்னு நாளைக்கு? நாளைக்கு மேகாவுக்கு பிறந்த நாள்ப்பா. ஓ, ஏன் மருமகளுக்கு பிறந்த நாள் பரிசா இதை செய்ய போறியா? ஆமாப்பா என சிரித்து கொண்டே கூறினான். சரிடா, அப்ப இன்னைக்கே கிளம்பணும்ல? ஆமாப்பா, வித்யாவும் என் கூட வரேன்னு சொன்னான். அவளையும் கூட்டிட்டு போகுவாப்பா. அவ எதுக்கு சென்னைக்கு? இல்லப்பா, கொஞ்சம் பிளான் எல்லாம் போட வேண்டியிருக்கு, அதான். ஓ சரிடா, கூட்டிட்டு போ. சரிப்பா. மாலையில் வருணும் வித்யாவும் சென்னை செல்ல தயாராக இருந்தனர். கிளம்பி கீழே வந்து பார்த்தால் ராமவும் கமலாவும் எங்கோ கிளம்புவது போல் தயாராக இருந்தார்கள். என்னப்பா, நீங்களும் அம்மாவும் வெளியே எங்கேயும் கிளம்புறீங்களா என கேட்டுக்கொண்டே படியிலிருந்து இறங்கி வந்தான் வருண். வித்யாவும் அதே கேள்வியுடன் பார்த்தாள். நாங்களும் உங்க கூட சென்னை வரோம்டா. என் லக்கேஜை தூக்கியபடி உள்ளிருந்து வந்தார் கமலா. நிஜமாவா? வித்யா கேட்க, ஆமாம்மா, நாங்க மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண? அங்க வந்து எல்லா பிரச்சனையும் முடிப்போம். திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது 2 வீட்லயும் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கணும். சூப்பர்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி வாங்க கிளம்பலாம். நால்வரும் சென்னை பேருந்தில் அமர்ந்தனர். பேருந்து பயணிக்கப்பட்டது. இரவு 12 மணியளவில் வருண் மேகாவுக்கு, மேகத்தின் பெயர் கொண்ட அழகு காரிகைக்கு பூலோக தேவாவின் பிறந்த நாள் வாழ்த்து மடல். பி ரெடி டு மீட் யோர் வருண், லவ் யூ மேகா என கவிதையாக வாழ்த்து செய்தி அனுப்பினார். தேங்க்யூ சோ மச் தேவா, ஐ எம் வெயிட்டிங் அண்ட் லவ் யூ டு மை டியர் ஃப்ரெண்ட் என பதில் அனுப்பிவிட்டு நிம்மதியாக உறங்கச் சென்றாள் மேகா. மறுநாள் அதிகாலையில் சென்னை வந்து இறங்கினர் வருண் குடும்பத்தினர். அனைவரும் வருண் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். சிறிது நேரத்தில் சுரேஷும் அங்கு வந்தார். பா, மா, நல்லா இருக்கீங்களா? வித்யாமா எப்படி இருக்க என சுரேஷ் நலம் விசாரிக்க, நாங்க நல்லா இருக்கோம்ப்பா, நீ எப்படி இருக்க ராமு கேட்டார். நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க வித்யா கேட்க, என்னப்பா சுரேஷ், நீயும் இப்படி மெலிஞ்சிட்ட? 2 பேரும் சாப்பிடாம என்னதான் சம்பாதிக்கிறீங்களோ என கமலா கேட்க, அப்படியெல்லாம் இல்லைம்மா, சாப்பிட தான் செய்கிறோம். இல்லைம்மா, சுஜி என்னை ஸ்லிம்மாக இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருப்பாங்க, அதான் டயட்டில் இருப்பாங்க, அப்படி தானே நான் என்றிட, இதையும் சொல்லிட்டானா உன் அருமாண்ணா? நீ சும்மாவே கலாய்ப்ப, இனிமே சொல்லவா வேணும், நடத்து நடத்து என்க அனைவரும் சிரித்தனர். என்ன மச்சான், கையோட சம்பந்தம் பேசி முடிச்சுட்டு போக குடும்பத்தோட கூட்டிட்டு வந்துட்ட போல என உள்ளே வந்த சுரேஷ் கூற, அதெல்லாம் இல்லை மச்சி, நான் சொல்லலை, அவங்களே அந்த ஐடியால தான் வந்திருக்காங்க. அது சரி, குட் ஃபேமிலி. சரி மச்சான், மேகா கிட்ட எப்படி நீ தான் வரும்னு சொல்ல போற? என்ன பிளான் வச்சிருக்க? அது சஸ்பென்ஸ் என்று சிரித்தான் வருண். அட பாவி, ஏண்டா இந்த கொலவெறி? சுஜி வேற என்கிட்ட இதை தான் கேட்குறான். அவகிட்டையும் சொல்லிரு சஸ்பென்ஸ்னு. நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு, நான் வரலப்பா என்று கழண்டு கொண்டான் சுரேஷ். கனவு 17. சரி, சுஜிக்கு கால் பண்ணு எனவும் சுரேஷ் சுஜிக்கு அழைப்பு விடுத்தான். என்ன சார், காலையிலே கால் பண்ணிருக்கீங்க, சரி இல்லையே என்றவள் இழுக்க, அவனும் பதறி, எம்மா எம்மா இருமா, ஸ்பீக்கர்ல இருக்கு, வருண் கால் பண்ண சொன்னா, உங்ககிட்ட பேசணுமா என்றிட, அதில் சங்கோச்சப்பட்டவள், அச்சோ என்னங்க நீங்க, இதை முதல்ல சொல்லக்கூடாதா, சரியான லூசு நீங்க என்று திட்டினாள். எது, நான் லூசா? நீ எங்க என்ன பேச விட்ட? சரி சரி, அண்ணா கிட்ட கொடுங்க எனவும் அலைபேசி வருணிடம் கொடுக்கப்பட்டது. ஹாய்மா சுஜி. ஹாய் அண்ணா.
என்னம்மா கரடி மாதிரி இடையில வந்துட்டேனா? ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்ல, கிண்டல் பண்ணாதீங்கண்ணா. சரிம்மா, எப்ப வந்தீங்கண்ணா? அம்மா எப்படி நீங்க தான் வருண் மேகா கிட்ட சொல்ல போறீங்க? நேத்துல இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்று அவளாக கேட்க, சாயங்காலம் வர அப்படியே யோசிச்சுட்டு இருமா, அப்புறம் தெரிஞ்சிடும் என்றான் வருண் சிரித்தபடி. ஐயோ அண்ணா, சஸ்பென்ஸா போச்சு போச்சு. அதேதான். சரி வெயிட் பண்ற, சொல்லுங்கண்ணா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாம்மா, நான் சொல்லும் போது மேகாவை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா, சரியா? மேகா கிட்ட எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வா. சரிண்ணா, எந்த இடம்னு மெசேஜ் பண்ணிருங்க. சரிம்மா. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. டே மச்சான், நான் உன்னோட உயிர் நண்பன் தானே, எனக்கு சொல்லக்கூடாதா என சுரேஷ் ஆர்வம் தாங்க முடியாமல் கேட்க, ஆமா, யாரு நீ? ரொம்ப நேரமா இங்க நின்று தனியா பேசிட்டு இருக்க என்று வருண் லாவகமாக அவனை கழட்டி விட, என்ன வார்த்தைடா சொன்ன? ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி என வருந்துவது போல் நடித்தவன் பாட, அடச்சி வாயமோடு. ஓ மை காட், கிரேட் இன்சல்ட். இதுக்கு மேல இங்க நிக்க என்னோட தன்மானம் விடாது. அதனால அதனால வெளியே போக போறியா மச்சான்? இல்ல, இந்த ரூமை விட்டு வெளியே போய் ஹால்ல உட்காந்துக்கிற என்றவன் நடக்க, தூ என்று துப்பினான் வருண். அதையெல்லாம் கண்டு கொண்டால் அவன் சுரேஷா என்ன? இட்ஸ் ஓகே என கூறிக்கொண்டு வெளியே சென்றான். மச்சான், ஒரு நிமிஷம்டா என்று செல்பவனை வருண் தடுக்க, ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் என்ற பாடல் பின்னாடி ஓடுவதாக நினைத்து கொண்டு பெருமையுடன் திரும்பிய சுரேஷோ, தெரியும் மச்சான், நீ என்ன கூப்பிடுவன்னு, ஏன்னா நீ என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்க என்றவன் வரத கண்ணீரை துடைக்க, அதெல்லாம் ஒரு இழவும் இல்ல, போறதுதான் போற, அந்த லைட்டை சுவிட்சை போட்டுட்டு போயேன் எனவும், இந்த அசிங்க தேவையா உனக்கு என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு சொடுக்கியை இயக்கிவிட்டு வெளியே சென்றான். என்னன்னா, எங்க அண்ணா கிட்ட நல்லா பல்ப் வாங்குனீங்க போல என வித்யா நக்கலாக கேட்க, போச்சுடா, பாத்துட்டியா? வாமா, நீ உன் பங்குக்கு என்ன பண்ண போற? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, அதனால நான் ஒன்னும் பண்ணல, போனா போகுது, பழைச்சு போங்க. எவ்வளோ பெரிய மனசு என் தங்கச்சிக்கு என்று கூறிக்கொண்டிருக்க, அப்போது அறையிலிருந்து வெளியே வந்த வருணோ, சரிடா மச்சான், வா வெளியே கடைக்கு போகணும் என்று அழைக்க, சுரேஷ் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தார். டே மச்சான், டே சுரேஷ், உன்னதாண்டா, வாடா மச்சான் போலாம் என்று மீண்டும் வருண் அழைக்க, போடா, அங்க நல்லா அசிங்கப்படுத்தினதானே, இப்ப மட்டும் என்ன மச்சான் வச்சான்னு, போ, நான் வரல. எங்க யாரா அவன் உன்னை அசிங்கப்படுத்தினது? என்ன தைரியம் இருந்தா என் மச்சான் அசிங்கப்படுத்துவான் என்று வருண் சுற்றி முற்றி தேட, இதுக்கு நான் உன் கூடவே வந்துருவேன், மூடிட்டு வா என்றான். நல்லா பண்றாயா என்று வாய்விட்டு புலம்ப வருணும் சிரித்துக்கொண்டே அவனுடன் சென்றார். டே வருண், என்ன வாங்க போறோம்? எந்த கடைக்கு போறோம்? கூட தானே வர, பார்த்து தெரிஞ்சுக்கோ. அது சரி, நீ என்னைக்கு என்ன மதிச்சிருக்க? சில நிமிட பயணத்திற்கு பிறகு ஒரு நகைக்கடை வாசலில் வண்டியை நிறுத்தினான் வருண். என்ன மச்சான், கல்யாணத்துக்கு தாலி வாங்க போறியா என்ன என்று சுரேஷ் கேட்க, வருண் பதில் எதுவும் கூறாமல் சிரிக்க மட்டும் செய்தான். இவங்கிட்ட கிட்டதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் என்று மனதில் வருண் சுரேஷுக்கு அர்ச்சனை செய்ய, அவனோ நேராக மோதிரங்கள் இருக்கும் பிரிவுக்கு சென்றான். மச்சான், கண்டுபிடிச்சிட்ட, ரிங் கொடுத்த ப்ரப்போசலா, சூப்பர்டா என்று சுரேஷ் கூற வருண் வெட்கப்பட்டு சிரித்தான். சரி மச்சான், எனக்கு ஒரு நல்ல மாடலை செலக்ட் பண்ணி கொடு. கொடுத்துட்டா போச்சு என கூறிக்கொண்டு ஒவ்வொன்றாக சுரேஷ் எடுத்து காட்ட ஆரம்பித்தான். மச்சான், இத பாருடா, நல்லா இருக்கு. நல்லா இல்ல மச்சான், இது சூப்பர். கேவலமா இருக்கு. மச்சான் மச்சான், இத பாரு, செம்மல்ல, உன் மூஞ்சி மாதிரி இருக்கு எனவும் அதற்கு மேல் பொறுமை இல்லாத சுரேஷோ, போடா போடா இவனே, நீயே எடுத்து தொலை என திட்டிவிட்டு ஓரமாக உட்கார்ந்து அலைபேசியை பார்க்க ஆரம்பித்து விட்டான். வருண் அரை மணி நேரமாக அலசி ஆராய்ந்து ஒரு குட்டி இதயத்துடன் ஒரு பிறைநிலா இணைந்து இருப்பது போன்று ஒரு மோதிரத்தை பார்த்தான். அது அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அதனை கண்டவனுக்கோ மேகாவின் முகம்தான் ஞாபகம் வந்தது. அவளின் முகத்தை மனதினுள் நினைவு கூர்ந்தவனுக்கு நேற்று வரை வெண்ணிலவு வீண் நிலவு என்று இப்போது தோணுதடி, அடியே தோணுதடி. ஆளவரும் வெண்ணிலவு தேன் நிலவு என்று இனி மாறுமடி, அடியே மாறுமடி. சொல்லாத சந்தோஷம் அல்லாம அல்லுதடி, பொல்லாத ஒரு வாரம் கில்லாம கில்லுதடி. ஏ புள்ள வா மெல்ல, கனவுகள் எடுத்து செல்ல எனும் வரிகள் நினைவுக்கு வர இவன் அந்த மோதிரத்தை பார்த்தபடியே மேகாவை நினைத்து கனவு கண்டபடி அமர்ந்திருந்தார். கடையில் வேலை பார்ப்பவர்தான் வருணை நினைவுலகத்திற்கு வர வைத்தார். சார், இதை செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் என கூறி அதனை சுரேஷிடம் காண்பித்து, மச்சான் இது எப்படி இருக்கு என கேட்க,
ஆமா ஆமா, நல்லா இருக்கு என சலித்தபடி கூறினான் சுரேஷ். என்ன மச்சான், கோவமா? இல்ல இல்ல என அதையும் சலித்து கொண்டே சொல்ல, அப்ப சிரிச்சுட்டே சொல்லு பாப்போம் எனவும், ஹிஹிஹி நல்லா இருக்கு என கடமைக்கு சிரித்து கொண்டு சொல்ல, இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம் என்றவன் பிறகு அந்த மோதிரத்தை பேக் செய்து வாங்கி கொண்டு கிளம்பி விட்டார்கள். வருண் சுரேஷை அவன் வீட்டில் இறக்கிவிட்டு, சரி மச்சான், நான் கூப்பிடும்போது வந்துடுடா, பாய் என கூறிக்கொண்டு கிளம்ப எத்தனித்தான். மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம்டா என தடுக்க, என்ன மச்சி சொல்லு என்றான் வருண். இப்போவாவது என்ன பிளான்னு சொல்லுடா என்று சுரேஷ் கெஞ்ச, வருணும் சிரித்து கொண்டே பாய் என கூறிக்கொண்டு வண்டியில் பறந்து விட்டான். ஐயோ, இவ்ளோ பில்டப் கொடுக்கறானே, அப்படி என்ன பிளான் வச்சிருப்பான் என்ற யோசனையுடனே சுரேஷ் சென்றான். அங்கே மேகாவோ வருணை சந்திக்கும் ஆர்வத்தில் எப்பொழுது தேவா அழைப்பான் என அலைபேசியை பார்த்து கொண்டு இருந்தாள். ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தாலே முயலென பாய்ந்த அலைபேசியை எடுத்து பார்த்தாள். ஏன் இப்படி மொபைலையே வந்து வந்து பார்த்துட்டு போற என மேகாவின் அலம்பில் தாங்க முடியாமல் சுஜி கேட்க, இல்லடி, தேவாதான் மெசேஜ் பண்ணானான்னு பார்த்தேன் என அசடு வழிந்தபடி கூறினாள். அது சரி, காலையில நான் உனக்கு விஷ் பண்றேன், அத கூட கவனிக்காம ஓடி வந்து மொபைல பாக்குறேன், உன் மேல கோவமா இருக்க. சாரிடி செல்லம், அது ஒரு ஆர்வத்துல வந்து பார்த்தேன். இந்த கருமத்துக்கு நீ தேவாக்கு கால் பண்ணி கேட்டு தொலைலாம். இல்லடி, அப்படி கேட்டா நான் தேவாவை நம்பாத மாதிரி இருக்கும், அதான் கேட்கல. அப்போ அவங்களே சொல்லுவாங்க, அவசரப்படாத. இத்தனை நாள் காத்திருக்கும் போது கூட ஒன்னும் தெரியல, இன்னைக்கு பார்க்க போறோம்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஆவலா இருக்குடி, அதான் இப்படியெல்லாம் பண்ற, அந்த தருணத்துக்கு தான் வெயிட் பண்ற என்று மேகா மனம் நெகிழ்ந்து கூற, எனக்கும் வருணனா என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆவலாதான் இருக்கு என மனதினுள் நினைத்து கொண்டாள் சுஜி. நேரம் கடந்தது. மதியம் 3 மணி அளவில் வருண் சுஜிக்கு ஒரு லொகேஷனை அங்கு வந்து பின்பு வெளியே நின்று தனக்கு அழைக்க விடுமாறு குறுஞ்செய்தியாக அனுப்பினான். அதனை கண்ட சுஜி, இங்க எதுக்கு வர சொல்றாங்க என்று யோசித்து பின் மேகாவிடம் கூறினாள். ஏய் மேகா, சீக்கிரம் கிளம்பு, வா, வெளியே போகணும். எங்கடி? எதுனாலும் நாளைக்கு போகலாம், தேவா எப்போனாலும் கால் பண்ணுவா. லூசு, தேவானாதான் வர சொன்னாங்க, நீ சீக்கிரம் கிளம்பு. அப்படியா, எங்க வர சொன்னாங்க? அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ வா எனவும் பம்பரமாக சுழன்றவள் சிவப்பு நிறத்தில் அழகான டிசைனர் புடவை ஒன்றை கட்டி தேவதையாய் கிளம்பி வந்தாள். அவளை கண்ட சுஜியோ வாய் பிளந்து நின்றாள். மேகா, தேவதை மாதிரி இருக்கடி, நான் மட்டும் பையனா இருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன், அவ்வளவு அழகா இருக்கடி, வரும் உன்னை பார்த்த நொடிய விழுந்துருவான் உங்ககிட்ட என்க அதில் வெட்கப்பட்டு சிரித்த மேகா, சரிடி வாடி கிளம்பலாம் என்றாள். ஆளை பார்க்க அவ்வளவு அவசரமா? சும்மா இருடி, நீ வேற, என்னோட வாழ்நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இதே சந்தோஷத்தோட எப்பவும் இருக்கணும்டி நீ என்று தோழியின் மகிழ்ச்சியை பார்த்து மனதாக கூறினாள் சுஜி. லவ் யூடி என சுஜியை கட்டி கொண்டாள் மேகா. அதை உன் ஆளுகிட்ட சொல்லு, வா போலாம் எனவும் இருவரும் ஆட்டோ ஏறிட்டு சுஜி ஆட்டோ ஓட்டுநரிடம் தன் அலைபேசியில் வருண் அனுப்பிய இடத்தை காண்பித்து அங்கே செல்ல பணித்தாள். இப்போவாவது சொல்லிடி எங்க போறோம்னு. உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் என் வாயில எடுத்து சொல்லாம டிரைவர் கிட்ட மொபைல காமிச்சேன். சரிப்போ, எப்படின்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் என்றவள் வருணிடம் என்ன பேசுவது, எவ்வாறு பேசுவது என தன் மனதினுள் ஒத்திகை பார்த்து கொண்டும் அவனை நினைத்து சிரித்து கொண்டும் வந்தாள். ஆட்டோவில் இருந்து வானொலியில், ஏன் ஆளை பார்க்க போற, பார்த்து செய்தி பேச போற, அவன் கண்ணுக்குள்ள என்ன வைக்க போற, அவன் நெஞ்சுக்குள்ள என்ன தைக்க போற, நானே என்ன தர போற என்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பாடல் வேறு ஓட மேகாவுக்கும் மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது. அங்கே சுரேஷுக்கு அழைத்தவரும், டேய் சுரேஷ் வாடா, உனக்கு லொகேஷன் வாட்ஸ்அப் பண்ணிருக்க என்றவன், டேய் மச்சான் என்னதாண்டா பிளான் வச்சிருக்க என சுரேஷ் கேட்பதற்குள் அழைப்பை துண்டித்தான். அட பாவி, அவன் சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாயா என மனதில் நினைத்து கொண்டு கிளம்பி விட்டான். வருணும் வித்யாவை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு கிளம்பி விட்டான். மற்ற மூவரும் வருவதற்கு முன்னதாகவே வருண் அங்கே வந்து விட்டான். அது ஒரு உணவகம். அங்கு ஒரு சிறு அறையை அலங்கரித்து மேகாவின் பிறந்த நாளை கேக் வெட்டி சிறப்பிக்க அனைவரும் அங்கு அழைத்திருந்தார். உள்ளே வருணும் வித்யாவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் சுரேஷும் அங்கு வந்து சேர்ந்தான். வாடா மச்சான், நம்ம செட்டப் எப்படி என்க அதனை கண்ட சுரேஷோ, நல்லா இருக்கு மச்சான், ஆனா நீ இதுக்குதான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா, இங்க வச்சுதான் நீ வரும்னு சொல்ல போறியா, இத சொல்றதுக்கு ஏண்டா இவ்ளோ பண்ண என்று தோன்றியதை கேட்டிட வருண் அதற்கு சிரிக்க மட்டும் செய்தான். அப்பொழுது சுஜி அழைத்தாள். அண்ணா, நாங்க வந்துட்டோம், வெளியே தான் நிக்கிறோம், உள்ள வரட்டுமா?
உள்ள கூட்டிட்டு வாமா எனவும் இருவரும் உள்ளே வந்தனர். சரியாக மேகா உள்ளே நுழையும் போது, தேவதை வாவா என் தேவதை வாவா உன் இருவிழி அசைவுகள் எழுதிடும் கவிதை நான், பூமழை வாவா என் பூமழை வாவா உன் விரல் தொடும் தொலைவினில் விழுகிற அருவினான் என்று பாடலை ஒலிக்க விட, பாடலுக்கேற்றவாறு நிஜமாகவே மேகா தேவதையாக நடந்து வந்தாள். அவளுக்கென எழுதிய வரிகளாய் மிக பொருத்தமாக இருந்தது. தன்னை மறந்து தன்னவளை ரசித்துக் கொண்டிருந்தான் வருண் தேவ். அவனை கண்ட சுரேஷோ, ஆஹா இவ என்ன இப்படி பார்க்கறான் என நினைத்தவன் அவனிடம், டே மச்சான் நீயே மாட்டிக்குவடா இப்படி பார்த்தா என கூற, அதன் பிறகுதான் தன்னிலை அடைந்து கடினப்பட்டு தன் பார்வையை மேகாவிடமிருந்து பிரித்தான். ஹாய் தேவா என மேகாவின் வாய் கூறினாலும் அவளின் கண்களோ அவனை தேடி நோட்டம் விட்டு கொண்டிருந்தது. அதனை கண்ட வருணோ, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க செல்லும், நான் உன் முன்னாடி வந்துருவேன் என்று மனதில் கூறினான். சுற்றி எங்கிலும் அவன் இல்லை என தெரிந்ததும் அவளின் முகம் வாட்டம் கொண்டது. ஆனால் தெய்வாவிடம் கேட்க தயங்கி அமைதியாக இருந்தாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேகா என வருண் கை நீட்ட மேகாவும் கை குலுக்கினாள். என்ன தேவா, ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கு, எதுக்கு இதெல்லாம்? ஹே மேகா, நீ ஏன் ஃப்ரெண்ட், உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா என்றவன் பிறகு வித்யாவை சுஜிக்கும் மேகாக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். வித்யாவும் தன் வாழ்த்தை மோய்காவிடம் கூற, பிறகு பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆரம்பமானது. கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி நல்லபடியாக கொண்டாட்டம் முடிய மணி 4:30 ஆகிவிட்டது. அப்பொழுது வரும் சுரேஷிடம் யாரும் அறிய வண்ணம் தனக்கு அழைப்பு விடுக்குமாறு அஸ்கி குரலில் கூற, அது புரியாத சுதேஷோ, நீ இங்குதான மச்சா இருக்க, எதுக்கு கால், மொபைலோ காணுமா என அதே அஸ்கி குரலில் கேட்டான். மூடிட்டு சொன்னதை செய்டா வென்று என மரியாதையாக கூறவும் வேறு வழியென்று யோசனையுடன் வருணுக்கு அழைத்தான். அழைப்பை ஏற்ற வருணோ, ஓ அப்படியா, வந்துட்டீங்களா, இப்ப வந்துருவோம் என கூறியபடி துண்டித்தான். சுரேஷுக்கு தான் ஒன்றும் புரியவில்லை. ஏதோ திட்டமிட்டு விட்டான் என்று மட்டும் புரிந்தது. பின் மேகாவிடம், மேகாவா கிளம்பலாம் என்க, எங்க தேவா என்றாள். எங்கேயா, சரியா போச்சு, உன் வருணை பார்க்க போக வேணாமா? தேவா என்ன சொல்ற, வந்துட்டாரா அவரு என்று முகம் மலர கேட்க, ஆமா மேகா சீக்கிரமா வெயிட் பண்றாரு என்றிட இருவரும் வருணுடைய இருசக்கர வாகனத்தில் கிளம்பினர். வித்யாவோ, சுரேஷனா வாங்க நாமளும் போவோம், அண்ணா ஏதோ பிளான் பண்ணிருக்கான் என கூறவும் சுஜி, சுரேஷ், வித்யா மூவரும் அவர்கள் பின்னே சென்றனர். வருண் ஆளில்லா கடற்கரையில் தன் வண்டியை நிறுத்தினான். என்ன தேவா, யாருமே இல்ல, இப்போதான் மேகா மெசேஜ் பண்ணாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்களா, வா நம்ம அப்படி கொஞ்சம் உட்கார்ந்திருப்போம். சரி தேவா. இருவரும் கடற்கரை மணலில் அமர்ந்திருந்தனர். கண்ணெதிரே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்தமனமாகிக் கொண்டிருந்தது. பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. சென்னை மெரினாவில் அஸ்தமன காட்சியை பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. கதைக்காக கற்பனையாக கூறியிருக்கிறோம். மேகா, உனக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது என்ன தோணுது என்று வருண் கேட்க, மேகா சிறிது நேரம் யோசித்து விட்டு, என்னையோட என்னோட கவலையும் இதே மாதிரி அஸ்தமனமாக போகுதுன்னு தோணுது என சிரித்து கொண்டே கூறினான். ரொம்ப சரியா சொன்ன மேகா, இனிமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தான் என்று வருண் கூறவும் மேகாவோ அதனை கேட்டு மகிழ்ந்தாள். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா தேவா, நான் ரொம்ப நாள் கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. தினமும் என் கனவுல மட்டும் வந்து என்னை காதலிக்க வச்சவன இன்னைக்கு நான் நேர்ல பார்க்க போறேன். நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷம். ஆனா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே திடீரென அவள் முகம் வாட அதனை கவனித்த வருணோ, என்னாச்சு மேகா, திடீர்னு சோகமாயிட்ட? பயமா இருக்கு. என்னை என் வருணுக்கு பிடிக்குமா? ஒருவேளை எனக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வந்திருந்தா நான் என்ன பண்ண? கண்டிப்பா அதை என்னால தாங்கிக்க முடியாது என கூறும் போதே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. அவளின் கண்ணீரை கண்டவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கு என்னோட வாழ்க்கையில இடம் கிடையாது மேகா, என் காதல் உனக்கு மட்டும்தான் என ஆறுதலாக கூறி அணைக்க நினைத்த தன் கைகளை வேறு வழியின்றி கட்டுப்படுத்தி கொண்டார். விடு மேகா, கண்டிப்பா அப்படியெல்லாம் நடக்காது. உன்னை மிஸ் பண்ணா அது அவங்களுக்கு தான் நஷ்டம். மேகா, கடைசியா ஒரு தடவை உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். உன்னோட நண்பன் தேவாவா? சொல்லு தேவா. லவ் யூ மேகா. லவ் யூ டு மை டியர் ஃப்ரெண்ட் தேவா. தேங்க்யூ மேகா. இனிமே ஒரு நண்பனா என்னால இதை சொல்ல முடியாது. உன் நண்பனா இனிமே நான் இருக்கவும் முடியாது என்று அவன் கூற அதில் புரியாமல் முழித்தவள், ஹே தேவா, ஏன் இப்படியெல்லாம் சொல்லுற? ஆமா மேகா, அதுதான் உண்மை. நீயே நினைச்சாலும் அது முடியாது. நீயும் இதுக்கு மேல என்னை நண்பனா நினைக்க மாட்டேன் எனவும், தேவா அப்படி சொல்லாத, நான் அப்படி கிடையாது, எனக்கு நிஜமா நீ முக்கியம், நான் வேணா சத்தியம் பண்ணவா என்று வெகுளியாக கூற, எம்மா தாயே, அதெல்லாம் வேணாம்,
நான் சொன்னது இப்போ உனக்கு புரியாம இருக்கலாம், புரிஞ்ச அப்புறம் உன்னோட ரியாக்ஷனை நான் பார்க்க தானே போறேன் என்றார். நீ என்னதான் சொல்ற, எனக்கு புரியல. நேரம் வரும்போது புரிஞ்சுக்குவ. சரி, அதை விடு. வருணை பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்ணுவ, என்ன சொல்லுவ என கேட்டுக்கொண்டே அவளுக்கு தெரியாமல் தன் முகத்தில் கண்கள் மட்டும் தெரியுமாறு கைக்குட்டையை கட்டினான். வருண் என்றதும் மேலே பார்த்தபடி அவளின் கற்பனையில் அவனின் பிம்பத்தை நினைத்தவள், தெரியல, என்ன எல்லாம் தோணுதோ எல்லாம் சொல்லுவேன் என்று மகிழ்ச்சியாக கூறினாள். அப்படின்னா நீ சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு மேகா என காதலாக வருண் கூற அதில் புருவம் சுருக்கியவள், என்ன தேவா சொல்ற என கேட்டவாறு திரும்பியவளுக்கோ பேரதிர்ச்சி. தான் கனவில் கண்ட அதே கண்கள், தான் வரைந்த அதே உருவம். மேகாவிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியில் வார்த்தை வரவில்லை. கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தோடியது. ஒரு நொடி அவளை சுற்றி அனைத்தும் இயங்காமல் நின்றது போன்றதொரு பிரமை. அவள் சிலை என அமர்ந்தபடி அவனையே விழிவிரித்து கலங்கிய கண்களுடன் பார்த்தாள். மேகாவையே பார்த்தவாறு எழுந்து சென்ற வருணோ சிறிது தூரம் தள்ளி திரும்பி நின்று அவள் கனவில் செய்தது போல ஐ லவ் யூ என செய்கையில் செய்து காண்பித்தான். தன் கனவில் வந்த காட்சியை அப்படியே அதே சூழலில் நேரில் காண்கிறாள் பெண்ணவள். தான் காண்பது கனவா நிஜமா என்று கூட அவளால் யூகிக்க முடியவில்லை. கண்ணீருடன் அதிர்ச்சியாய் இமைக்க மறந்து அவனை பார்க்க அவனோ முகத்தில் கட்டியிருந்த துணியை மெதுவாக கழற்றியவாறு மேகாவின் பக்கம் திரும்பி சிரித்தான். கனவு 18. பிறகு முகத்தில் கட்டியிருந்த துணியை கழட்டியவாறு மேகாவின் பக்கம் திரும்பி சிரிக்க, மேகாவோ வரும் என கத்தியை அவளை அழைத்தபடி கண்ணீருடன் அவனை நோக்கி ஓடி அவனை காற்று கூட புகாத அளவு இறுக அணைத்துக் கொண்டாள். அந்த அணைப்பில் தூய்மையான காதலும் ஏக்கமும் நன்றாகவே தெரிந்தது. அந்த கண்ணீரில் சந்தோஷமும் தவிப்பும் கலந்திருந்தது. தாயை காணாமல் தவித்த பிள்ளை தன் தாயை கண்டவுடன் ஓடிப்போய் அணைத்துக் கொள்வது போன்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டு குலுங்கியபடி அழுது கொண்டிருந்தாள். அழாத மேகா, இனிமே நீ அழவே கூடாது. உனக்காக உன்னோட வருண் நான் இருக்க என்க மேலும் அவள் அழுகை அதிகரித்ததே அன்றி குறையவில்லை. பின் வருண் மேகாவின் முகத்தை தன் கையில் ஏந்தி தன்னை பார்க்க வைத்தவன் தன் விரலினால் அவளின் கண்ணீரை துடைத்தான். அவன் கையை தட்டி விட்டவள், ஏண்டா இப்படி பண்ண? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் என்னை இத்தனை நாள தவிக்க விட்டல. ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ கிடைக்காமையே போயிருவேன்னு எவ்வளவு பயந்த தெரியுமா? போடா என அவனை அடித்துக்கொண்டே அழுது அவனின் நெஞ்சிலேயே தஞ்சமடைந்தாள் பெண்ணவள். அவளின் அழுகை மட்டும் குறையவே இல்லை. அவள் அழுது முடிக்கும் வரை காத்திருந்தான் வருண். உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு மேகா. நான் உன்னோட அத்தை பையனாதான் உன் முன்னாடி வரணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அதை சொன்னா உன் உயிருக்கு ஆபத்துன்னு எப்ப தெரிஞ்சதோ அப்பவே அந்த எண்ணத்தை மறந்துட்டேன். அதனாலதான் மேகா சொல்ல முடியாம இருந்தேன் என மனதில் நினைத்தவன் அதனை அவளிடம் கூற முடியாமல் தவித்தான். சாரி மேகா, உன்னை தவிக்க வச்சதுக்கு. அப்ப சொல்லியிருந்தா அது சரியா வந்திருக்காது. அது மட்டும் இல்ல, அப்ப சொல்லியிருந்தா இந்த மாதிரி வந்து கட்டி பிடிச்சிருப்பியா என அவளை திசை திருப்பும் பொருட்டு கூற, பொடா ஃப்ராடு, உன் மேல கோபமா இருக்கு, எங்கூட பேசாத என செல்லமாக கோபித்துக் கொண்டு தனியே வந்து நின்றாள். வருணோ தன்னவள் முன் மண்டியிட்டு, உன் கனவில் வந்த கல்வனும் உன் கண்களில் சிக்கிக் கொண்டேன். உன் கரங்களால் என்னை கைது செய்து உன் இதயச்சிறையில் என்னை அடைத்து ஆயுள் தண்டனை தருவாயா என் காதல் காரிகையே என தன் மனதில் உள்ள எண்ணங்களை கவிதையாக மொழிந்து தான் அவளுக்காக வாங்கிய மோதிரத்தை அவளிடம் நீட்டி, லவ் யூ மேகா, ஐம் சாரி டு, வில் யூ மேரி மீ மை ஸ்வீட் ஹார்ட் என தன் காதலை தன் அவளிடம் கூறினான். எவ்வளவு கோபம் இருந்தாலும் தன்னவன் இவ்வளவு அழகாக தன் காதலை கூறி மன்னிப்பு வேண்டினாள். எந்த காதலிக்குத்தான் கோபம் குறையாமல் இருக்கும்? மேகா மட்டும் என்ன விதிவிலக்கா? அவன் கவிதை கூறிய கணமே இவளின் கோபம் காற்றில் பறந்திருந்தது. சந்தோஷத்தில் சிரித்துக்கொண்டே தன் கையை அவனிடம் நீட்டி, லவ் யூ வருண், லவ் யூ சோ மச் என கண்ணீருடன் கூறினாள். பூவை விட மென்மையாக இருக்கும் அவளது அழகிய விரலுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக அந்த அழகிய மோதிரத்தை அணிவித்தான். அந்த நொடி தன்னவன் நெற்றியில் தன் முதல் முத்தத்தை பதித்தாள் பெண்ணவள். இந்த அழகிய தருணத்தை தூரமாய் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த சுரேஷ் தன் அலைபேசியில் அழகாக படம் பிடித்தான். என்னங்க பண்றீங்க சுஜி சுரேஷிடம் கேட்க, இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷமான தருணம் சுஜி, அதான் எடுத்து வச்சேன். எப்பயாச்சும் சர்ப்ரைஸா அவங்க கிட்ட இதை காமிக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என சுரேஷ் கூற, சுரேஷன்னா உங்களுக்குள்ள இவ்வளோ அறிவா, உங்க அறிவை கண்டு நான் வியக்க என வித்யா கூறி சிரிக்க, அதானே கொஞ்சம் சீரியஸா பேச விட மாட்டீங்களே, உடனே கலாய்ச்சிட வேண்டியது, உனக்கும் உங்க அண்ணனுக்கும் இதே வேலையா போச்சு என்றுடன் தான் சுரேஷ்.
சரி சரி, கோச்சிக்காதீங்கண்ணா, சும்மா சொன்னேன் என கூறி நக்கலாக சிரிக்க சுஜியும் வித்யாவும் சேர்ந்து சிரித்தார்கள். யூடியூப் ரூட்டஸ் என சுஜியை பார்த்து சுரேஷ் கேட்க அதற்கும் அங்கே சிரிப்புதான். சரி சரி வாங்கண்ணா, அவங்கள விட்டா நாள் முழுக்க இப்படி எண்ணிப்பாங்க போல, நாம போவாங்க என வித்யா கூற அதுவும் சரிதான், வாங்க போலாம் என அனைவரும் மேகா வருண் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். அங்கே வருண் மேகாவோ ஒருத்தரை ஒருத்தர் காதலாக பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். அவர்களை நினைவிற்கு கொண்டு வந்தது சுரேஷின் குரல் தான். என்ன மச்சான், ஒரு வழியா சொல்லிட்ட போல எனவும் வருணோ வெட்கப்பட்டு சிரித்தான். அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியுமா, எனக்கு மட்டும்தான் தெரியாதா என மேகா ஆதங்கமாய் கேட்க, ஆமாமா சுஜிக்கு கூட தெரியும் என சுரேஷ் சுஜியை மாட்டிவிட்டான். ஐயோ, இப்ப இதுக்கு என்ன மாட்டி விட்டீங்க, போச்சு என பயத்துடன் மேகாவை பார்த்தாள். மேகாவோ பத்ரகாளியாக முறைத்து கொண்டிருந்தாள். அது வந்துடி செல்லும் நான் என்று இழுக்க, வேணா சுஜி, நீ ஒண்ணு பேசாத, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட மறைச்சிட்டல, பேசாத, உனக்கு கூட என்னோட தவிப்பு தெரியல என்று சற்று வருத்தத்துடன் கேட்க, மேகா என்னடி இப்படி நினைச்சிட்ட, உன் சந்தோஷம் முக்கியம்னு நினைச்ச, அது தப்பா? அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு கிடைச்ச அளவுக்கு உனக்கு சந்தோஷம் இருந்திருக்குமா? உனக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன் என சுஜி கண் கலங்கி கூற வருணும், ஆமா மேகா, சுஜி அன்னைக்கே சொல்லிடனான்னு சொன்னான், நான் தான் அவளை சொல்ல வேணாம்னு சொன்னேன் எனவும் கலங்கிய சுஜியை கண்ட மேகாவுக்கு தான் பேசிய தவறு புரிந்தது. ஹே சுஜி, சாரிடி, தெரியாம சொல்லிட்டேன், பிளீஸ் டி, அழாத, ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி சொல்லிட்டேன், யோசிக்காம பேசிட்டேன், மன்னிச்சிருடி என இவளும் கண் கலங்கி கூற, ஓ இப்பதான் கோபம் வருது, பெரிய இவ கணக்கா மன்னிப்பெல்லாம் கேட்கிற, பேசாத என முறித்து கொண்டே கூற அதை கேட்ட மேகாவோ சிரித்து விட்டாள். சுஜியும் சிரித்து கொண்டே மேகாவை அணைத்துக் கொண்டாள். லவ் யூ டி லூசு என கூறிய மேகா சுஜியின் கன்னத்தில் முத்தமிட, லவ் யூ டூ டி என இவளும் முத்தமிட்டாள். பின்பு இருவரும் சகஜமாக விட்டு திரும்ப அங்கே வருணும் சுரேஷும் இவர்களை முறைத்துக் கொண்டிருந்தனர். இவனுங்க எதுக்கு நம்மள முறைக்கிறாங்க என ஒருவருக்கொருவர் யோசித்து விட்டு அவர்களிடம், நீங்க எதுக்கு எங்களை முறைக்கிறீங்க என மேகா சுஜி ஒரு சேர கேட்க, ஆமா, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்க உங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்றது என இவர்களும் பாவமாக முகத்தை வைத்தபடி ஒரு சேர கூற, வித்யாவோ, டேய் அண்ணாக்களா, ஒரு தங்கச்சிய பக்கத்துல வச்சுட்டு என்ன பேச்சு பேசுறீங்க உங்களை என வருண் மற்றும் சுரேஷை அடிக்க துரத்தி கொண்டு ஓடினாள். ஐயோ மச்சான், இவ்வளவு மறந்து நாம பாட்டுக்கு பேசிட்டோமே என கூறிக்கொண்டே அவளுக்கு பயந்து இருவரும் ஓடினர். அதனை கண்டு மேகாவும் சுஜியும் வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரித்தனர். சிறிது நேரத்தில் ஓட முடியாமல் வித்யாவிடம் சில பட அடிகளை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தனர். ஐவரும் கடற்கரை மணலில் அமர்ந்திருந்தனர். சரி, இப்போவாச்சும் எனக்கு எல்லாம் சொல்லுங்க, எப்படி நான் உன்னை தேடுறது உனக்கு தெரிஞ்சது என மேகா கேட்க, வருண் ஒரு நிமிஷம் என கூறிக்கொண்டு எழுந்து சென்று அவனின் வண்டியிலிருந்து எதையோ எடுத்துக்கொண்டு வந்தார். மேகா, இது என்னன்னு தெரியுதா என கேட்டு அவளிடம் அதை கொடுக்க அதனை பிரித்து பார்த்தவளோ, ஹே, இது நான் உன்னை வரைஞ்சது, இது எப்படி உனக்கு கிடைச்சது? நான் டிடெக்டிவ் ஆபீஸ்ல தானே கொடுத்திருந்தேன் என்று கேட்க, நீ கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு கிட்டதாமா, அவ இதை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க சொன்னா. அன்னைக்கு உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு இவ வரும்போது இந்த கெட்டப்ல தான் வந்தா. எனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்துச்சேன்னு தோணுச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சது இதுன்னு என சுரேஷ் கூற, அப்புறம்தான் எதுக்கு நீ என்னை தேடுறேன்னு தெரிஞ்சுக்க அங்க போய் உன்னோட அட்ரஸ் வாங்கிட்டு உன்னை பார்க்க வந்தோம். அப்பதான் பிள்ளையார்கிட்ட பேசிட்டு இருந்த, நீ பார்த்த உடனே விழுந்துட்ட என்றான் காதலாக அவள் விழிகளை நோக்கியபடி. அட பாவி, சரியான கேடிடா நீ. சரி, அப்புறம் என்னாச்சு என்க, அத நான் சொல்றேன் என்ற சுஜி. அதுக்கு அடுத்த நாள் தான் உன்னை வருண நான் பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நான் கூட அவர்கிட்ட பெயர் கேட்டேன்ல, அப்பவே எனக்கு இவங்க குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட நான் பால் வாங்க போறதா போய் சொல்லிட்டு இவரை பார்க்க போனேன். உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது இவர் தானு தெரிஞ்சது. உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினைச்சேன், அண்ணாதான் வேணான்னு சொல்லிட்டாரு என சுஜி கூறினாள். அதுக்கு அடுத்த நாள் சுஜிய வெளியே மீட் பண்ண வர சொல்லி நீ எதுக்கு என்ன தேடுறன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் உன் கூட தேவாவா பேசி பழகி இதோ இப்போ உன் முன்னாடி வருணா நிக்கிறேன் என வருண் கூறி முடிக்க, அட பாவி, அப்ப அன்னைக்கு அம்மா காசு கேட்டாங்க, அத பேங்க்ல போட போறேன்னு சொன்னது பொய்யா? ஆமாடி, அன்னையில இருந்து உன்னை பத்தின தகவலை அண்ணா கிட்ட அப்பப்ப சொல்லுவேன். அதனாலதான் அன்னைக்கு ட்ரீட் கொடுக்க வந்தப்போ நாங்க சகஜமா பேசினோம். பாவிகளா, இப்படி ஒரு சின்ன பிள்ளையை ஏமாத்திருக்கீங்களே என மூவரையும் முறைத்தாள். ஆனாலும் நீ ரொம்ப பாவமா என சுரேஷ் கூற, ஏன்னா அப்படி சொல்றீங்க? ஆமா, மச்சான சுஜியும் நிறைய தடவை உங்ககிட்ட உளர்னாங்க, அதை கூட கண்டுபிடிக்க முடியாத பச்சை மண்ணா இருந்திருக்கியம்மா. இதுங்க எவ்வளோ கேவலமா சமாளிச்சாலும் நீ அதை நம்பின என கூறி சிரிக்க, நீங்களும் தானே அப்படி பண்ணீங்க.
அன்னைக்கு சுஜி இவனை வருண்னு சொன்னதுக்கு நீங்க என்னெல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க? எப்படி நான் அடிக்கடி வருணை பத்தி பேசுறதுனாலதான் இவ வருண்னு சொல்லிட்டாளா? அதையும் நான் நம்பியிருக்கேன் பாருங்க, என்ன சொல்லணும் என தன் தலையில் எடுத்து கொண்டாள். சரி விடு, உன்னோட சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா என வருண் கேட்க, எல்லாம் சரியாயிட்டு. உங்க எல்லாருக்கும் தான் நான் எப்படி நன்றி சொல்லன்னு தெரியல. என்னோட சந்தோஷத்துக்காக எல்லாருமே ரொம்ப செஞ்சிருக்கீங்க என கண் கலங்கி கூற, ஏய் லூசு விடுடி, அழாத, இனிமே நான் வந்துட்டல்ல, கவலையை விடு என ஆறுதல் கூறினான் வருண். ஆமா அண்ணி, அண்ணா உங்களை தாங்குன்னு தாங்குவான், அப்படிதானடா என வித்யா சிரித்து கொண்டே வருணிடம் கேட்க, ஏ வாளு சும்மா இருடி என அவள் தலையில் செல்லமாக கொட்டினான். போடா லூசு என இவளும் கூற மற்ற மூவரும் சிரித்து கொண்டனர். இவ்வாறு இவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க, இன்றும் இவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்கும் விதமாக மேகாவின் அலைபேசிக்கு கணேஷ் அழைப்பு விடுத்தான். பதறிய மேகாவோ அவர்களிடம், ஏய் கணேஷ் கால் பண்றான் என பதற்றத்துடன் கூற, என்னன்னு கேளு நீ என வருண் கூறினான். அவன் கூறியது போல அழைப்பை ஏற்றாள். ஹலோ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேகா. தேங்க்ஸ். சரி எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன். அதாமா, வெளியே எங்க? அது பீச்ல இருக்கேன் என்றால் தயங்கியபடி. சூப்பர், எந்த பீச்? அது எதுக்கு கேக்குறீங்க? அட சொல்லு மேகா என மூவரையும் பயத்தோடு பார்த்தவள், மெரினா பீச் என்றாள். சரி நீ அங்கே இரு, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன் என கூறி அழைப்பை துண்டித்து விட மேகாக்கோ இதய துடிப்பு பயத்தில் எகிரியது. வருண், அவர் இங்க வரேன்னு சொல்றாரு, இப்ப என்ன பண்ண? மேகா கூற அதனை கேட்ட வித்யாவோ அதிர்ச்சியானாள். சரி நீ என்ன பண்ற, அவரை பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லு என்றான் வருண். என்ன பேசுற நீ? அங்க போய் உட்கார்ந்து அவர் கூட பேச சொல்றியா? என்னால முடியாது. இங்க பாரு மேகா, அவர்கிட்ட இன்னைக்கே நம்ம விஷயத்த சொல்லிரு, கண்டிப்பா ஒத்துக்குவாரு. அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்புறம் சொல்ற, முதல்ல அவருக்கு நீ கால் பண்ணி அங்க வர சொல்லு எனவும் வருண் கூறியது போல அவளும் கூற கணேஷும் சரியென ஐவரும் அந்த உணவகத்திற்கு சென்றனர். அது காதலர்களுக்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட கப்பல் ரெஸ்டாரண்ட் ஆகையால் ஒவ்வொரு டேபிளும் தனித்தனி கேபினாக கதவுடன் இருந்தது. மேகா நீ இங்க இரு, அவர் வந்தது எனக்கு கால் பண்ணு, லைன் கட் பண்ணாத, நாங்க பக்கத்து டேபிள் இருக்கோம் சரியா என வருண் கேட்க, சரி என்றாள். சிறிது நேரத்தில் கணேஷ் அங்கு வந்து சேர்ந்தார். அவனை கண்ட வித்யாவுக்கோ சொல்ல முடியாத உணர்வு. 1.5 வருடம் கழித்து நேரில் பார்க்கிறாள். காதல் கொண்ட மனதோ இப்பொழுதே அவனிடம் செல் என கூற சுற்றம் கருதி தன்னை சமன்படுத்திக் கொண்டாள். மேகா எந்த டேபிள் இருக்கிறாள் என அறிய அவளுக்கு அழைத்து கேட்க கதவை திறந்து எட்டி பார்த்தாள் மேகா. கணேஷ் உள்ளே வந்தான். ஹாய் மேகா. ஹாய். என்ன பிறந்த நாளெல்லாம் எப்படி போச்சு? இதுவரை நல்லாதான் போச்சு, இப்பதான் எப்படி போக போகுதோ என மனதில் நினைத்தவள் வெளியே, நல்லா போச்சு என்றாள். என்னாச்சு மேகா, ஏன் டல்லா இருக்க, எதுவும் பிரச்சனையா என்றிட, நீங்க தான் என் பிரச்சனையே என மீண்டும் மனதில் நினைத்தவள், அது கணேஷ் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றாள். சொல்லு மேகா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க எனவும். ஏன், என்ன காரணம் என எந்தவித அதிர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக கேட்டான் கணேஷ். ஆமா கணேஷ், நான் வருண் ஒருத்தரை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன், அதான் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் பிளீஸ் கணேஷ் என்றிட, அப்ப வருண் உங்ககிட்ட அவர் தான் வருண் சொல்லிட்டாரா என்று கேட்க, உங்களுக்கு எப்படி வருண தெரியும்? தெரியும், ஒரு நாள் என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சுஜி என்ன சென்னை வர சொன்னாங்க, அப்பதான் வருண் என்கிட்ட எல்லாம் சொன்னாரு என கணேஷ் இங்கே கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே சுரேஷும், டேய் மச்சான், அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிட போறான் எங்க, அதான்டா நானும் நினைச்சேன் என்றபடி யோசனையுடன் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோ கண்டிப்பா என் பார்த்திபா அந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு என தன்னவனை பற்றி அறிந்த வித்யா கூற, பாரா சப்போட்டா என சுரேஷ் கேலி செய்தான். என்ன சொன்னாங்க என மேகா கணேஷிடம் கேட்க, அது அவர் உன்னோட என கூற பின்பு அதை சொன்னா அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரே என்று நினைவு வந்தவன் சட்டென கூற வந்ததை மாற்றிவிட்டான். அது வேற ஒண்ணும் இல்ல, உன் கனவுல வருண் வந்தது, அவர் யாருன்னு தெரியாமையே நீ அவரை காதலிச்சது எல்லாம் சொன்னாரு என்றான். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சாரி மேகா, அப்ப நீ அவரை பார்க்கல, அதனால அவரை ரொம்ப எல்லாம் காதலிச்சிருக்க மாட்டேன்னு தோணுச்சு, அதுவும் இல்லாம எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால அவர்கிட்ட உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். ஓ சரி, இப்ப என்னோட நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிளீஸ் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. எனக்கு புரியுது மேகா, இஷ்டம் இல்லாத பொண்ணை கட்டாய கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நான் மோசம் இல்லை, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், நீ கவலைப்படாத என்றான். ரொம்ப நன்றி கணேஷ், இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு.
என்னை விட நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடப்பா எனவும் அதை கேட்ட கணேஷோ சிரித்தான். அவன் சிரித்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஆனா நீ ரொம்ப லக்கி மேகா. கனவுல வந்தவனை நேர்ல பாக்குறதே கஷ்டம். இதுல நீங்க இவ்ளோ லவ் வேற. செம மேகா, வாழ்த்துக்கள். அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதாவும் வாழ்த்து சொன்னதாவும் சொல்லிரு மேகா. அன்னைக்கு அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல என்றார். அதனை கேட்ட வருணோ அங்கிருந்து எழுந்து இவர்கள் அமர்ந்திருந்த டேபிளுக்கு வந்தார். மன்னிப்பெல்லாம் வேணாம் கணேஷ், நீங்க புரிஞ்சுக்கிட்டதே சந்தோஷம்தான் என கூறிக்கொண்டே உள்ளே வந்து அமர்ந்தார். வருண், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா போட்டு தள்ளிடலன்னு பக்கத்திலே இருந்தீங்களா என்ன என சிரித்து கொண்டே கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் ஒன்னாதான் வந்தோம். நீங்க கால் பண்ணதும் தான் இங்க வந்தோம். ஓ சரி சரி, எப்படியோ உங்க காதலிக்கிட்ட நீங்க தான் வருன்னு சொல்லியாச்சு. வாழ்த்துக்கள் வருண். அப்புறம் அன்னைக்கு பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சாரி வருண். அட பரவாயில்ல கணேஷ், விடுங்க. அந்த நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஓகே வருண். கணேஷ், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. இல்ல, அன்னைக்கு அவ்வளோ கோவமா பேசுனீங்க. இன்னைக்கு மேகா இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட ஷாக் இல்லாம சாதாரணமா கேட்டீங்க. மேகா என்ன லவ் பண்றேன்னு சொன்னது மட்டும் அதுக்கு காரணமா இருந்திருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது என்று வருண் சரியாக கணித்து கேட்டான். ரொம்ப சரியா சொன்னீங்க வருண். நான் சாதாரணமா எடுத்துக்க அது மட்டும் காரணம் இல்ல, இன்னொன்னு இருக்கு என்றான் கணேஷ். என்ன சொல்றீங்க? வேற என்ன காரணம் என மேகா கேட்க, உங்களை இன்னைக்கு நான் பார்க்க வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா என கணேஷ் கேட்க, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால தானே என்று கேள்வியாக மேகா கேட்க, அதுவும் ஒரு காரணம்தான், ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல என்க. என்ன கணேஷ் சொல்றீங்க என வருண் கேட்டான். ஆமா வருண், இன்னைக்கு மேகா பிறந்தநாள் இல்லைனாலும் நான் பார்க்க வந்திருப்பேன். எதுக்காக? நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துற ஐடியால தான் இருந்தேன். அதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு வருணை சந்திச்சு உங்க காதலுக்கு இனிமே நான் தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்றிட வருணும் மேகாவும் புரியாமல் முழித்தனர். அதாவது இன்னைக்கு மேகா உங்க விஷயத்த பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தாலும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசிருப்பேன்னு சொல்றேன் என்று கணேஷ் திடமாக கூற, ஏன் கணேஷ், எதனால? அன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பேசுனீங்க, தீபம் ஏன் இப்படி என வருண் குழப்பத்துடன் கேட்க, ஆமா அப்ப ரொம்ப ஆசைப்பட்டுதான் சம்மதம் சொன்னேன். பட் இப்போ ஒரு 3 நாளாதான் இப்படி தோணுது. ஏன் 3 நாள்ல என்ன நடந்துச்சு என்றிட கணேஷு கூற ஆரம்பித்தான். கனவு 19. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அதை கேட்ட வருண் அதிர்ச்சியாக அங்க வித்யாவோ அழ ஆரம்பித்து விட்டாள். என்ன கணேஷ் சொல்றீங்க வருண் கேட்க, 3 நாளுக்கு முன்னாடி என்னோட ஒரு டாக்குமெண்ட் காணோன்னு லேப்டாப்ல தேடிட்டு இருந்தேன். அப்ப அவளோட போட்டோ ஒண்ணு என் கண்ணில் பட்டுச்சு என்று ஆரம்பித்தவன் நடந்ததை கூறினான். 3 நாட்களுக்கு முன்பு கணேஷ் தனது கோப்பு ஒன்றை காணவில்லை என தன் மடிகணினியில் தேடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது வித்யாவின் புகைப்படம் ஒன்று அவனின் கண்களில் பட்டது. தன் மனதில் இனம் புரியாத ஒரு வலியை உணர்ந்தான். அந்த கணம் தன்னை அறியாமல் தன் கைகளால் அந்த படத்தை காதலாக வருடினான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இன்னொரு பொண்ணோட எனக்கு நிச்சயம் ஆயிட்டு, இப்ப போய் வித்யாவை நினைக்கிறேன். இது தப்பு, இனிமே இப்படி நினைக்க கூடாது என தனக்குத்தானே கண்டிப்பாக கூறிக்கொண்டு மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான். ஆனால் காதல் கொண்ட மனமோ வித்யாவின் நினைவுகளையே ஞாபகப்படுத்தியது. எவ்வளவு முயன்றும் அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனை அறியாமல் அவன் கைகள் அவளிடம் பேசிய பழைய உரையாடலை எடுத்து படித்தது. அதை படித்தவனோ, ஏன் வித்யா என்ன உனக்கு பிடிக்காம போச்சு என அவளை நினைத்து கேட்டவனின் கண்களில் கண்ணீர் வந்தது. இரவு முழுவதும் உறங்காமல் அவளின் நினைவுகளில் மூழ்கி போனான் கணேஷ். அப்பொழுதுதான் ஒன்று புரிந்தது அவனுக்கு. அவன் காதல் கொண்டது வித்யாவிடம் மட்டுமே, மேகாவின் மேல் வெறும் ஈர்ப்பு மட்டும்தான் என புரிந்து கொண்டான். மறுநாள் ரேகாவிடம் வித்யாவை பற்றி விசாரிக்கலாம் என்று நினைத்தவன் அவளுக்கு அழைத்தான். ஹலோ ரேகா. பார்த்திபண்ணா? ஆமாம்மா நான் தான். சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? கல்யாண மாப்பிள்ள ஏதோ இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? என்னண்ணா என்னாச்சு, ஏன் இப்படி சோகமா சொல்றீங்க? ஆமா, திடீர்னு எனக்கு வித்யா ஞாபகமாவே இருக்கு. நானும் எவ்வளவோ யோசிக்காம இருக்க முயற்சி பண்ணேன், என்னால முடியல. கொஞ்ச நாள் காதலிச்சாலும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. அவ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அண்ணா, இன்னும் அவளை லவ் பண்றீங்களா? தெரியலம்மா எனக்கே. இப்ப என்ன பண்றதுன்னு கூட தெரியல. வித்யாவும் உங்களை தான் காதலிக்கிறான்னு சொல்லிருவோமா? அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே. இப்ப என்ன பண்ண? அண்ணா அவளை மறந்துட்டாங்கன்னு நினைச்சுதானே சொல்ல வேணாம்னு சொன்னா. அண்ணாவும் இப்ப அவளைதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்லுவோம் என மனதில் நினைத்தவள், அண்ணா அவளை உங்களை தான் காதலிக்கிறா இப்போ வர என்றிட அவன் மனதிலோ தென்றல் வீசிய உணர்வு. ரேகா, நீ என்ன சொல்ற?
ஆமாண்ணா என நடந்த அனைத்தையும் ரேகா கூற, ரேகா நிஜமாவா சொல்ற? இத முன்னாடியே சொல்லி இருக்கலாம்லம்மா. இல்லண்ணா, நீங்க அவளை மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன் என்று தயங்கியபடியே ரேகா கூற, சரி இப்போ ஒன்னும் கெட்டு போகல, நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகேண்ணா, எதுனாலும் சீக்கிரம் பண்ணுங்க, அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், பாய்மா என்ற அழைப்பை துண்டித்தவனுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சிதான். வித்யாவும் தன்னை காதலிக்கிறாள் என தெரிந்தவுடன் கணேஷ் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் இப்பொழுது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவது என யோசித்தான். பின்புதான் யோசனை வந்தது. மேகாக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. வருண் வேற மேகாவை காதலிக்கிறதா சொன்னாரு. கொஞ்ச நாள் காதலிச்ச நமக்கே இப்படின்னா அவங்க பாவம். தேவையில்லாம ரொம்ப பேசிட்டோம். சென்னை போய் மேகா கிட்ட முதல்ல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லுவோம். அப்புறம் வருண் கிட்ட இனிமே நாங்க உங்க காதலுக்கு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட்டோட கல்யாணத்தை நிறுத்தலாம் என திட்டமிட்டான். இவ்வாறு கணேஷ் தான் வந்ததன் நோக்கத்தை கூறி முடித்தான். இதாங்க நடந்துச்சு, அதான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். யாருங்க அந்த பொண்ணு என வருண் தெரிந்தும் தெரியாதது போல கேட்டான். இதற்கிடையில் கணேஷ் கூறிக்கொண்டிருக்கும் போதே வித்யாவிற்கு தன்னை பற்றி தான் கூறுகிறான் என தெரிந்துவிட்டது. அதனை கேட்டு சந்தோஷத்தில் ஆனந்தக்கு நிர்வடித்துக் கொண்டிருந்தாள் அவள். அங்கே அவ பேரு வித்யா என்றான் இதழ்களில் சிறு புன்னகையோடு. மேகா தான் நடப்பது புரியாமல் முழித்தாள். வருணோ யாரும் அறியா வண்ணம் வித்யாவை வர சொல்லு என்று சுரேஷிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். உங்க காதல் கண்டிப்பா நிறைவேறும், கவலைப்படாதீங்க, வாழ்த்துக்கள் கணேஷ் என்று வருண் கூற, சரி நான் கிளம்புறேன், இனிமே நீங்க கவலை இல்லாம இருக்கலாம், பாய் மேகா, பாய் வருண் என கூறி கிளம்ப எத்தனைத்த சமயம் வருணோ ஒரு நிமிஷம் கணேஷ் என்று தடுத்தான். சொல்லுங்க வருண் என்றபடி கணேஷ் கேள்வியாக நோக்க, ஒருத்தங்க உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. என்ன பார்க்கவா? யாரு? அங்க பாருங்க என கேபின் வாசலை நோக்கி கை காட்ட பார்த்தவனுக்கும் பேரதிர்ச்சி. வாய் தானாக வித்யா என கூறியது. வருணும் மேகாவும் எழுந்து சென்று விட்டனர். வித்யாவும் பார்த்திபன் என கூறிக்கொண்டு ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டாள். வித்யாவை கண்ட மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் அவள் எப்படி எங்கே என்ற குழப்பம் அவனுக்கு. கணேஷ் மேகாவின் பிறந்த நாளுக்கு எப்படியும் அவளை சந்திக்க வருவார் என முன்னமே யூகித்துதான் வித்யாவை தன்னுடன் அழைத்து வந்தான் வருண். ஆனால் அவரை கல்யாணத்தை நிறுத்த கூற வந்தது யாருமே எதிர்பாராத ஒன்று. தன்னை அணைத்திருந்தவளை விளக்கியவன், வித்யா நீ எப்படி இங்க? உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? நீயும் என்னதான் விரும்புறேன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதல்ல என்றவனுக்கு நெகிழ்வில் கண்கள் கலங்கி போயிருந்தது. என்ன மன்னிச்சிருங்க பார்த்திபன், ஒருவேளை இது நடக்காம போயிருமோன்னு பயந்தான். அதான் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டு உங்ககிட்ட பேசலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றவள் தேம்பினாள். கவலைப்படாத, இனிமே நானே உன் அண்ணன் கிட்ட பேசுறேன், நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன் என்க தன் கண்ணீரை துடைத்து விட்டு, அதுக்கு அவசியம் இல்லைங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும், வீட்லயும் சம்மதம் சொல்லிட்டாங்க. மேகா வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அண்ணனுக்கும் மேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்றதுதான் பாக்கி என மகிழ்ச்சியாக கூற, வித்யா நீ என்ன சொல்ற? வீட்டுல எப்படி சம்மதம் வாங்கின? மேகாக்கும் உன் அண்ணனுக்கு கல்யாணமா? அப்ப உன் அண்ணன் என்று குழம்பி போய் இழுத்தவனின் யோசனை வருணிடம் வந்து நின்றது. ஆமாங்க, என் அண்ணா வேறு யாரும் இல்ல, வருண் தான் என்றதும் கணேஷுக்கு அதிர்ச்சி. வித்யா நிஜமாவா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல எனவும் வருண் தூத்துக்குடி வந்தது, அவன் காதலை வீட்டில் கூறியது, வருண் அலைபேசியில் கணேஷை பார்த்தது, வித்யா தன் காதலை வருணிடம் கூறியது, ராமுவும் கமலாவும் அதனை கேட்டது, சம்மதம் கூறியது என அனைத்துமே வித்யா கணேஷிடம் கூறினார். இவ்வளோ நடந்திருக்கா? என்னால நம்பவே முடியல வித்யா. உன்னை எப்படி உங்க வீட்டுல வந்து கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் மேஜிக் மாதிரி நடந்துருச்சு. வருணுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாங்க, நானும் ரொம்ப பயந்தேன், எங்க நீங்க எனக்கு கிடைக்காம போயிருவீங்களோன்னு. உங்களுக்கு நிச்சயம் ஆயிட்டுன்னு கேட்ட உடனே எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னு ரேகா கிட்ட சொல்ல வேணாம்னு தானே சொல்லியிருக்க. ஆமாங்க, எனக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியம். லூசு, நீ தாண்டி என் சந்தோஷமே. நீ எனக்கு தான் அந்த கடவுளை எழுதி வச்சிருக்காரு. அதான் உன் போட்டோவை பார்க்க வச்சு உன்னை நினைக்க வச்சு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட என்னையவே இந்த கல்யாணம் வேணான்னு நினைக்க வச்சு இப்போ உன்னை எனக்கு கிடைக்க வச்சிருக்காரு. ஆனா நான் கூட கொஞ்ச நாள் உன்னை மறந்துதான் இருந்தேன். என்னை மன்னிச்சிருமா. ஐயோ என்னங்க நீங்க, எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைச்சுதானே மறந்தீங்க. நான் தான் அப்பவே சொல்லியிருக்கணும். என்னாலதான் எல்லாம். சரி விடு, அதான் எல்லாம் இப்ப சரியாயிட்டல்ல. ஆனா உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா? நீங்க பணக்காரங்க, ஆனா நாங்க. ஏய் லூசு, எங்க வீட்டுல சம்மதம் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ கவலைப்படாத.
இங்கு இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அங்கு மேகா நடப்பது ஒன்றும் புரியாமல் வருணிடம் கேட்க வருணும் நடந்தவையெல்லாம் மேகாவிடம் கூறினான். அதனை கேட்ட மேகாவோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். வருண், நிஜமாவா சொல்ற? அப்போ உங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களா? சூப்பர். ஆமா, ஆனா உங்க அப்பா தான் என்ன சொல்ல போறாரோ என மனதில் நினைத்த வருண் பெருமூச்சு விட்டு கொண்டான். டேய், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்கவும் சிந்தனையிலிருந்து மீண்ட வருண், அது ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல எப்படி சம்மதிப்பாங்கன்னு யோசிச்சேன் என வருண் கூறிக்கொண்டிருந்த நேரம் கணேஷும் வித்யாவும் அங்கு வந்திருந்தனர். மேகா வீட்டுல நான் பேசுறேன். மாமா சாரி சாரி, சித்தப்பா நான் சொன்னா கேட்பாருன்னு நம்பிக்கை இருக்கு என கணேஷ் கூற, எது சித்தப்பாவா? கால ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் மாத்துது என சுரேஷ் நக்கலாக கூற அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். சரி வாங்க எல்லாரும் என் வீட்டுக்கு போலாம் என வருண் கூற, இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன், நான் கிளம்புறேன் என்று கணேஷ் கூற, மாப்பிள்ள வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, பாத்துட்டு போங்க எனவும், ஓ அத்தை மாமா சென்னையில தான் இருக்காங்களா, அப்ப வாங்க போலாம் என்றிட அறுவரும் வருண் வீட்டிற்கு சென்றனர். மா பா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என கூறிக்கொண்டே வருண் வீட்டினுள் நுழைய ராமுவும் கமலாவும் வெளியே வந்தனர். சுஜி, மேகா மற்றும் கணேஷ் ஆகிய மூவரும் யார் என்று தெரியாததால் இருவரும் முழித்தனர். பின்பு வருண் அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். பா மா, இது சுஜி, நம்ம சுரேஷ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்க. அடடே சுரேஷ், அப்படியா, வாமா என இருவரும் சுஜியை வரவேற்றனர். இதுதான்ப்பா உங்க மருமக என்றிட, மேகாவா, வாமா வா, எப்படி இருக்க இருவரும் விசாரிக்க அவளும் விசாரித்தாள். என் அண்ணன் மக எவ்வளோ அழகா இருக்கா என பாசப்பெருக்கில் வாய் தவறி கமலா உளறிவிட அனைவரும் ஒரு நிமிடம் சம்பித்து நின்றனர். அண்ணன் மகளா, என்னத்த சொல்றீங்க என்று மேகா புரியாமல் கேட்க, பிறகுதான் கமலாவுக்கு தான் உளறியது புரிய என்ன செய்வது என அனைவரும் முழித்துக் கொண்டிருந்த வேளை கணேஷோ, அது ஒண்ணுமில்ல மேகா, இப்ப நீ அவங்கள என்னன்னு கூப்பிட்ட என்று கேட்க அவளோ, அத்தைன்னு கூப்பிட்ட என கூற, உனக்கு அத்தைனா அப்போ உங்க அப்பா அவளுக்கு அண்ணன் முறை தானே, அதான் அத்தை அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படிதானே அத்தை என கணேஷ் சமாளித்து விட கமலாவும் ராமுவும் அவன் அத்தை என்று விழித்ததை ஒரு இடம் புரியாமல் பார்த்தனர். பிறகு கமலாவும், ஆமா ஆமா தம்பி சொல்ற மாதிரிதான் சொன்னேன் என கூற அதன் பிறகுதான் அனைவருக்கும் மூச்சே வந்தது. ஓ அப்படி சொல்றீங்களா, சரிங்க அத்தை என மேகாவும் எப்பொழுதும் போல நம்பிவிட்டாள். இவள் தான் என்ன கூறினாலும் நம்பி விடுவாளே, பாவம். ஆமா தம்பி யாரு என ராம கணேஷை யார் என்று தெரியாமல் வருணிடம் கேட்க, அப்பா இதுதான் நம்ம மாப்பிள்ள, வித்யா காதலிச்சவர் இவர் தான்ப்பா என்றிட, மாப்பிள்ள வாங்க, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நீங்க யாருன்னு தெரியல எனக்கு, நான் ஒருத்த நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன், வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க என்று பலத்த வரவேற்பு கொடுக்க, என்ன மாமா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, பரவாயில்ல மாமா என்றான் சிரித்தபடி. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள என கமலாவும் விசாரிக்க, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என கணேஷும் விசாரித்தான். பிறகு வருண் கணேஷ் அங்கு எப்படி வந்தான் என நடந்த அனைத்தையும் கூறினார். அனைவரும் அங்கு மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். 3 ஜோடிகளும் தனியாக தங்கள் துணையுடன் பேசிக் கொண்டிருந்தனர். மொட்டை மாடியில் வருண் மேகா நின்று பேசிக் கொண்டிருந்தனர். எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு வருண், கனவா இருந்துருமோன்னு வேற பயமா இருக்கு என மேகா கூற, வருண் அவளின் கையை கிள்ளிவிட்டாள். ஓ வலியில் அவள் கத்த, அடியே கத்தாதடி என அவள் வாயை பொத்தினான் வருண். லூசு, வலிக்குதுடா, இப்ப எதுக்கு கிள்ளுன? ஆமா நீ தானே கணவன் நினைச்சிட்டு இருந்தா அதான் கிள்ளுன. பட லூசு, நான் எவ்வளவு எமோஷனலா சொல்றேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க என முகத்தை தூக்கி வைக்க, சரி சரிடி சாரி நீ சொல்லு என்று கேட்டான். அதில் சிரித்தவள், உன்னை பாப்பேனா பேசுவேனான்னு ஏங்கிட்டு இருந்தனா, இப்போ இந்த நிமிஷம் உன் கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ஐ எம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் என்று மிகவும் சந்தோஷமாக கூறி அவனை அணைத்துக் கொண்டாள். நீ இப்படியே சந்தோஷமா இருக்கணும்டி, நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன், கவலைப்படாத, லவ் யூ டி என்றான் அவள் கண்களை காதலாக நோக்கியபடி. லவ் யூ டூடா என்றவள் அவன் நெஞ்சில் தஞ்சம் புகுந்தாள். எங்கே இவ்வாறென்றால் அங்கு வருணின் அறையில் வித்யாவும் கணேஷும் பேசிக் கொண்டிருந்தனர். வித்யா, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, உன்னை தடவை பார்த்த அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்குது என்றான் நெகிழ்ந்து. அப்படியா, எங்க சொல்லுங்க பாப்போம். பச்சை கலர் பட்டு புடவையில கண்ணுக்கு மை மட்டும் வச்சு வேற எந்த மேக்கப்பும் இல்லாம அழகா ஒரு மயில் நடந்து வந்தா மாதிரி வந்த, திடீர்னு அந்த மயில் என் மேல மோதிட்டு, அந்த நேரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னங்க நீங்க என்றால் வைக்கப்பட, அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச ஃபீல். அதுவும் நீ ஒளிஞ்சு நின்று என்ன 16 தடவை பார்த்த, கரெக்டா?
அடப்பாவி, நீங்கள் என்ன பார்த்துட்டு தானே இருந்தீங்களா? ஆமா, பார்க்காம எப்படி இருப்பேன்? ஆனா நான் பார்க்கும்போது நீங்க என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. அது நீ பார்க்காத நேரம் பார்ப்ப. நீ பார்க்கும்போது பார்த்தா நல்லவன் நீன்னு நினைச்சிருக்க மாட்டல்ல. ஓ, அப்ப நான் தான் நீங்க நல்லவன் நினைச்சு ஏமாந்துட்டனா என குறும்பாய் கேட்டாள் வித்யா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் நல்லவன் தாண்டி, தெரியும்ல என்று மீசையை முறுக்கி காண்பிக்க, தெரியும், என்னோட பார்த்திபன் ரொம்ப நல்லவர் என்றவள் அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். இவ்வாறு இவர்கள் உரையாடல் போய்க் கொண்டிருக்க பால்கனியில் சுரேஷும் சுஜியும் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு வழியா மேகா கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, பிரச்சனை ஓவர், இப்பதான் நிம்மதியா இருக்கு என சுருஜி பெருமூச்சு விட, ஆமா ஆமா என சலித்தபடி கூறினான் சுரேஷ். ஏங்க சொல்லிச்சுட்டு சொல்றீங்க? ஆமா, இப்போ ஒண்ணு சேர்ந்து அவங்க கூட வேற லெவல்ல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ இன்னும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க என செல்லமாக கோபித்துக் கொள்ள, ஓ, என் செல்லத்துக்கு இதான் கோவமா என்க. ஹே, என்ன சொன்ன என்று முகமலர கேட்டான். அது அது என் சுரேஷுக்கு இதுதான் கோவமானு கேட்டேன் என வெட்கப்பட்டு கூறினாள். இல்லையே, என் காதல செல்லன்னு ஏதோ விழுந்ததே. அப்படியெல்லாம் நான் சொல்லலப்பா என குறும்பாய் சிரித்து கொண்டே சொல்ல, ஆஹா, எங்க என்ன பார்த்து சொல்லு, அப்படி சொல்லலன்னு என சுரேஷ் கூற, சுஜியும் அவன் கண்ணை பார்க்க அதில் தடுமாறியவள் தன் பார்வையை விளக்கிக் கொண்டாள் நாணத்தில். என்ன மேடம், ஒன்னும் சொல்லாம கீழே குனிஞ்சா எப்படி என்று அவன் விடாமல் கேட்க, கமலாமா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் என வெட்கப்பட்டு ஓடி அவனிடமிருந்து தப்பித்து விட்டாள். அதனை கண்ட சுரேஷோ, இருடி, மாட்டாமையா போயிருவ என நினைத்தபடி சிரித்தான். இவ்வாறு ஒவ்வொருவரும் தத்தம் இணைகளுடன் சந்தோஷத்தில் திளைத்திருந்தனர். இணையே, என் உயிர் துணையே, உன் இமை திறந்தால் நான் உறைவது ஏனடி? அழகே, என் முழு உலகம் உன் விழிகளிலே கண் உறங்குது பாரடி. கனவு 20. வருண் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அப்பொழுது கணேஷ் தான் கிளம்புவதாக கூறினான். மாமா, நான் கிளம்புறேன், இப்ப கிளம்புனாதான் ஊர் போய் சேர சரியா இருக்கும். என்ன மாப்பிள, இருந்த நாளைக்கு போலாமே என ராமு கூற, ஆமா மாப்பிள, என்ன அவசரம், பொறுமையா போய்க்கலாம் என வருணும் கூற, இல்ல மச்சான், வேலையெல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு, நான் கிளம்புனாதான் சரியா வரும். சரிங்க மாப்பிள, வீட்டுல கொஞ்சம் பேசி பாருங்க. கவலைப்படாதீங்க மாமா, வீட்டுல பேசி சம்மதம் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் மாப்பிள. சொல்லுங்க மாமா. அது மாப்பிள, நாங்க அவ்வளோ வசதி இல்லை, அதையும் வீட்டுல சொல்லிருங்க என்று தயங்கியபடி ராமு கூற, மாமா, இதுல என்ன இருக்கு, எனக்கு வித்யாவை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதுக்கிடையில வசதி எங்க வந்துச்சு, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்ப நான் வரேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. வரும் மச்சா, நான் வரேன். ஓகே கணேஷ், போயிட்டு வாங்க அனைவரிடம் சொல்லிவிட்டு கடைசியில் தன்னவளிடம் கண்களாலேயே போயிட்டு வரேன் என்று சொல்லாமல் சொல்லி சென்றான். பின்பு மேகாவும் சுஜியும் கிளம்புவதாக கூற வருண் மேகாவையும் சுரேஷ் சுஜியையும் வீட்டில் விட சென்றனர். வீட்டிற்கு சென்ற சிறிது நேரத்தில் சுஜிக்கு ஒரு அழைப்பு வந்தது. யார் அது இந்த நேரத்தில் என்று யோசித்துக் கொண்டே பார்த்தால் அவளின் அம்மா தான் அழைத்திருந்தார். ஹலோமா. சுஜி, என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? சுஜி, உங்க தாத்தா இறந்துட்டாருடி என விசும்பலுடன் கூற, என்னம்மா சொல்ற, எப்போ என இவ்வளவு அதிர்ச்சியாகி அழுகையுடன் கேட்டார். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நெஞ்சு வலி வந்துட்டு, நீ உடனே கிளம்பி வா. சரிம்மா, நான் உடனே கிளம்புறேன் என அழுது கொண்டே அழைப்பை துண்டித்தாள். சத்தம் கேட்ட மேகாவோ, ஹே சுஜி, என்னாச்சு, ஏண்டி அழுகிற? மேகா, தாத்தா இறந்துட்டாராண்டி, நெஞ்சு வலி வந்துட்டுன்னு அம்மா சொன்னாங்க, என் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி என அவளின் மடியில் படுத்துக் கொண்டே அழுதான். சுஜி, அழாதடி பிளீஸ் டி, உன்னை இப்படி பார்க்க முடியல, அம்மா என்ன சொன்னாங்க இப்போ? உடனே ஊருக்கு கிளம்ப சொன்னாங்க, நான் கிளம்புறேன், நீ பார்த்து இருந்துக்கோ. ஏய், நானும் வரேன்டி உனக்கு துணையா? இல்லடி வேணாம், உனக்கு இப்பதான் நிச்சயம் ஆயிருக்கு, உங்க வீட்டுல எப்படி விடுவாங்க? விடமாட்டாங்க, நான் பார்த்து போய்க்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, நீ எல்லாம் எடுத்து வை, நான் சுரேஷனாக்கு கால் பண்ணி வர சொல்றேன், உன்னை பஸ் ஏத்தி விட. மேகா சுரேஷிற்கு அழைத்தாள். ஹலோண்ணா. சொல்லு மேகா, என்ன இந்த நேரத்துல? சுஜியோட தாத்தா இருந்துட்டாங்களாம், அவங்க அம்மா உடனே அவளை ஊருக்கு வர சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, ரொம்ப ஃபீல் பண்றான், நீங்க கொஞ்சம் அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு வாங்கண்ணா. சரிம்மா, நான் உடனே கிளம்பி வரேன். சுஜி கிளம்பி வரவும் சுரேஷ் அவர்கள் வீட்டிற்கு வரவும் சரியாக இருந்தது. சரிடி, பார்த்துப்போம், ஃபீல் பண்ணாது. நீயே இப்படி இருந்தா அம்மாக்கு பாட்டிக்கு யார் ஆறுதல் சொல்வாங்க? சரிடி. சுஜியின் சொந்த ஊரும் திருச்சிதான். சிறு வயதிலேயே தன் தந்தை இழந்து அம்மா தாத்தா பாட்டியின் வளர்ப்பில் வளர்ந்த ஏழை பெண் தான் சுஜி. தன் 10வது வயதில் மேகாவின் நட்பு கிடைத்தது அவளுக்கு. மேகா வீட்டில் இவளையும் தன் மகளாகத்தான் நினைத்து வளர்த்து வந்தார் மணிமாறன். பஸ் கிளம்ப இன்னும் 20 நிமிடங்கள் இருக்க சுஜியும் சுரேஷும் வெளியே நின்றிருந்தனர். சுஜிமா, அழாதடா, கவலைப்படாத,
உன் தாத்தா உன்னை விட்டு எங்கேயும் போகல. அவரோட நினைவுகள் இன்னும் உன்கிட்ட தான் இருக்கு என்று ஆறுதல் கூறினான் சுரேஷ். சோகமாகவே இருந்தால் சுஜி. தாத்தாவின் இழப்பு கவலை தந்தாலும் ஒரு ஆண் துணை இல்லாமல் தன்னால் எல்லாம் கவனித்துக் கொள்ள முடியுமா? சம்பிரதாயங்கள் எல்லாம் என்ன செய்வது என்ற யோசனை வேறு அவளை கவலைக்குள்ளாக்கியது. நடத்துனர் பஸ் கிளம்ப 5 நிமிடங்கள் இருப்பதாக கூறி சென்றார். சரி, நான் உள்ள போறேன், மேகாவை கவனிச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அவளின் முகத்தையே பார்த்திருந்த சுரேஷிற்கு என்ன தோன்றியதோ சட்டென அவளுடன் சென்று அவளின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். நீங்க ஏன் உள்ள வரீங்க? பஸ் எடுத்துட போறாங்க. நானும் உன் கூட வரேன் சுஜி. ஒரு ஆண் துணை இல்லாம உன்னால எப்படி எல்லாம் பார்த்துக்க முடியும்? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உன்னை எப்படி தனியா தவிக்க விடுவேன்? உனக்காக நான் இருக்கேன், எப்பவும் நான் இருப்பேன், கவலைப்படாத என்றார். சுஜியும் தான் கூறாமலே தன்னை புரிந்து கொண்டதையும் அவனின் காதலையும் கண்டு ஆறுதல் கிடைத்ததாக எண்ணி அவன் மார்பில் சாய்ந்து அழுதாள். அவளின் தலை வருடியவாறு தன்னவளை சமாதானம் செய்தான். அழுது அழுது அவ்வாறே உறங்கியும் விட்டாள். இவ்வாறு இவர்கள் திருச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். அங்கே வரும் வீட்டில், டேய் தேவா, நான் நாளைக்கு அதிகாலையில திருச்சிக்கு கிளம்புறேன்டா. நாளைக்கே மணியை சந்திச்சு பேசிடுறேன் என்று ராம கூற, ஏன்பா இவ்வளோ அவசரம்? இல்ல, சீக்கிரம் பேசி முடிச்சுட்டா நாங்க தூத்துக்குடி போயிடலாம்ல. வித்யாவுக்கு காலேஜ் இருக்கு, எவ்வளோ நாள் லீவ் போட, அதான் எனவும். சரிங்கப்பா, நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. 6 மணி பஸ்லயே கிளம்புறேன்டா. வித்யா இங்க உன் கூட இருக்கட்டும். நானும் கமலாவும் கிளம்புறோம். அவங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் எழுதி கொடு என்றிட, சரிங்கப்பா, இந்தாங்க, இதான் அட்ரஸ் என்று எழுதி கொடுத்தான். ஆமா, அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? மேகா ஏன் மாமா பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச எனக்கு அவ வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமாமா? அது சரி, சரிடா, தூங்கு, காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பணும். சரிங்கப்பா. அப்பொழுது சுரேஷ் வருணுக்கு அழைத்து ஸ்ரீ தாத்தா இறந்த செய்தியையும் தானும் உடன் செல்வதாகவும் மேகா தனியே இருப்பதாகவும் கூறினான். சரி மச்சி, நீ அவ கூடையே இருந்து பாத்துக்கோ. பாவண்டா சுஜி. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். பிறகு வருண் மேகா கிட்ட பேசுவோமா என யோசித்தவன், பிறகு நேரம் ஆயிட்டு தூங்கி இருப்பான், கால் பண்ணி எழுப்புனா மாதிரி ஆயிரும், நாளைக்கு பேசிக்கலாம் என்று இவனும் தூங்க போய்விட்டான். அங்கே மேகாவோ சுஜியை நினைத்து கவலையுடன் அமர்ந்திருந்தாள். இப்படி ஒரு சூழ்நிலையில அவ கூட இருக்க முடியாம போயிருச்சே. பாவம் சுஜி. அவளுக்கு கால் பண்ணுவோமா? வேணாம், நம்ம பேசினா கூட கொஞ்சம் அழுதுருவா. சுரேஷ நாங்க கால் பண்ணி கேட்போம் என நினைத்து சுரேஷுக்கு அழைத்தாள். அண்ணா, சொல்லுமா, பஸ் கிளம்பிட்டானா? பத்திரமா ஏறிட்டாளா? நானும் அவ கூட போறேம்மா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? அப்போ ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுல என்னமா இருக்கு? அவளுக்கு ஒண்ணுன்னா நான் தானே பார்க்கணும், அது என் கடமைமா. சரிங்கண்ணா. சுஜி பத்திரமா செல்கிறாள் என்ற நிம்மதியில் உறங்கச் சென்றாள் மேகா. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு கெட்ட கனவு வந்தது. மேகாவும் மணிமாறனும் சாலையில் சென்று கொண்டிருந்த நேரம் மணிமாறனை கார் ஒன்று எடுத்துச் சென்றது போல கனவு வர பதறியவள் பா என கத்திக்கொண்டே எழுந்து விட்டாள். என்ன இது? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு வருது. இல்ல, அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது என நினைத்தபடி மணியை பார்த்தாள். கடிகாரம் 5:45 என காட்டியது. உடனே மணிமாறனுக்கு அழைப்பு விடுக்க அவரின் அலைபேசி அணைத்து வைத்திருப்பதாக பதிவு குரல் கேட்க இன்னும் பதறினாள். என்ன செய்வது என தெரியாமல் பதற்றத்துடனே தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டாள். அங்கே வருண் வீட்டிலோ ராமுவும் கமலாவும் திருச்சி செல்ல பேருந்து நிலையம் போய்க் கொண்டிருந்தனர். வருண் அவர்களை 6 மணி பேருந்தில் ஏற்றிவிட்டான். இங்கு மேகாவோ சிறிது நேர யோசனைக்கு பின்பு உடனே போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துருவோம், அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் என நினைத்து இவளும் திருச்சி செல்ல தயாராகி கொண்டிருக்கிறாள். 6:30 மணிக்குள் தயாரானவள் வருணிடம் கூற எண்ணி அவனுக்கு அழைக்க அவனை பேருந்து நிலையம் செல்லும் அவசரத்தில் அலைபேசியை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்று விட்டான். அவர்களை பேருந்தில் ஏற்றி விட்டவன் அவ்வாறே ஜாக்கிங் போய்விட்டான். சரி, பிறகு கூறிக்கொள்ளலாம் என நினைத்துவிட்டு வீட்டு உரிமையாளர் பெண்மணியிடம் விளக்கமாக கூறிவிட்டு பேருந்து நிலையம் சென்றாள். திருச்சி செல்லும் 7 மணி பேருந்தில் ஏற்றிவிட்டாள். பேருந்து ஏறிய பின்பு மீண்டும் வருணுக்கு அழைக்க எண்ணி அலைபேசி எடுக்க அதுவோ சார்ஜ் இல்லாமல் அணைக்கப்பட்டிருந்தது. ஐயோ, சார்ஜ் போட மறந்துட்டோமே. சரி, வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம் என நினைத்து கொண்டவள் திருச்சி நோக்கி பயணமானாள். அங்கே ஜாக்கிங் சென்ற வருணோ வீட்டிற்கு வர மணி 8 ஆகிவிட்டது. வந்தவுடனே மேகாவின் ஞாபகம் வந்தவனாய் அவளின் அலைபேசி கழைக்க அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்று வர யோசித்தான். என்ன இவ எப்போ மொபைல் ஆஃப் பண்ண மாட்டாளே? சரி, சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும். குளிச்சுட்டு அவ வீட்லயே போய் பார்க்கலாம். சுஜி வேற இல்ல, நம்மளே காலேஜ் டிராப் பண்ணலாம் என நினைத்து கொண்டு குளித்து முடித்து வந்தவனோ வித்யாவை அழைக்க அவள் சத்தமே கொடுக்கவில்லை. எங்க போனா இவ என தேடிக்கொண்டு அவளின் அறைக்கு வர அவளோ கை கால்களை குறுக்கி கொண்டு படுத்திருந்தாள். தூங்கு மூஞ்சி, எவ்வளவு நேரம் தூங்குது பாரு. வித்யா, ஹே வாளு, எந்திரிடி என அவள் கையை தட்டி எழுப்ப கை நெருப்பாக கொதித்தது. வித்யாமா, என்னாச்சு? ஏன் இப்படி கொதிக்குது?
வாடி ஹாஸ்பிட்டல் போலாம் என வருண் பதறிக்கொண்டு கேட்க, இல்லைண்ணா வேணாம், ரொம்ப டயர்டா இருக்கு, நடக்கெல்லாம் முடியாது, மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வா, போட்டா சரியாயிரும் என மிகவும் சோர்வுடன் கூறினார். அதெல்லாம் எதுக்கு, வா நான் கூட்டிட்டு போறேன், வச்சுட்டே இருக்க கூடாது. அண்ணா, சாதாரண காய்ச்சல் தான், நான் தான் சொல்றேன்ல, மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வா. சரி நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு மாத்திரையும் சாப்பிட பிரெட்டும் வாங்கிட்டு வரேன் என கூறி வெளியே சென்ற வருண் போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டான். வீடு வந்து சேர மணி 10 ஆகி இருந்தது. பிறகு வித்யாவுக்கு மாத்திரை கொடுத்து தூங்க வைத்துவிட்டு மேகாவுக்கு அழைக்க மீண்டும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. என்ன இவ இப்போ மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, சரி வீட்டுல போய் பார்ப்போம் என நினைத்து கொண்டு மேகா வீட்டிற்கு செல்ல அங்கு கதவு பூட்டி இருந்தது. இவனும் என்ன செய்வது என தெரியாமல் வேறு வழியின்றி வீட்டு உரிமையாளர் பெண்மணியிடம் கேட்க, அவளா தம்பி, அவ காலையிலே ஊருக்கு போற, அப்பாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாளேப்பா எங்க. என்னம்மா சொல்றீங்க என அதிர்ந்தான். ஆமாப்பா, அப்படிதான் சொன்னான். ஏன்பா என்னாச்சு? ஒண்ணுமில்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்தேன், அதான். சரிம்மா, நான் வந்தப்புறம் பாக்குறேன், ரொம்ப நன்றிம்மா. சரிப்பா. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவ இந்த நேரம் தான் ஊருக்கு போகணுமா? அப்பா வேற போயிருக்காங்க, அவங்க பழைய விஷயம் ஏதாவது பேசிட்டு இருந்து அந்த நேரம் இவ போயிட்டா எல்லாம் கேட்டுருவாளே. இல்ல, இது நடக்க கூடாது என புலம்பிய வருண் செய்வதறியாமல் தவித்தான். அதே சமயம் அங்கே ராமுவும் கமலாவும் 5:30 மணி நேர பயணத்திற்கு பிறகு 11:30 மணிக்கு திருச்சி வந்து இறங்கினர். அங்கே ஒரு ஆட்டோ பிடித்து வருண் கொடுத்த விலாசத்தை ஓட்டுநரிடம் காண்பித்து மணியின் வீட்டை அடைய மணி 12 ஆகி இருந்தது. ஆட்டோவிலிருந்து இறங்கும் பொழுது ராமு தனது கைபேசியை ஆட்டோவிலேயே மறந்து வைத்துவிட ஆட்டோவும் கிளம்பிவிட்டது. ராமுவும் கமலாவும் தயக்கத்துடனே வாசலில் சென்று நின்றனர். அங்கே வருணோ யோசனையுடனே இருக்க அவனை கலைத்தது வித்யாவின் அழைப்பு. அண்ணா, எங்க இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போன? வித்யாவிடம் நடந்தவற்றை கூறினான். என்ன நான் சொல்ற, இப்ப நாம் என்ன பண்ண? அதான் எனக்கும் தெரியல. மேகா மொபைல் வேற ஆஃப்ல இருக்கு. சரி நீ வீட்டுக்கு வா, நான் அப்பாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றேன். சரி நீ பண்ணு, நான் வீட்டுக்கு வரேன் என்றபடி வண்டியை கிளப்பினான். இங்க மேகாவோ இன்னும் 1/2 மணி நேரத்துல திருச்சி வந்து இறங்கி விடுவாள். வாசலில் நின்ற ராமுவும் கமலாவும் அழைப்பு மணியை எடுத்த மணியை வந்து கதவை திறந்தார். ராமுவை பார்த்த மணிக்கோ அதிர்ச்சி தாங்கவில்லை. ராமு என கண்ணீரோடு மணி கூற, மணி எப்படி இருக்கடா என ராமுவும் கண்கள் கலங்க கேட்டார். என்னதான் சண்டையாக இருந்தாலும் பல நாள் கழித்து பார்த்த இருவரது கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. இருவரது நட்பு அந்த அளவுக்கு ஆழமானது. அண்ணா, கமலாவும் கூப்பிட அப்பொழுதுதான் கமலாவை கவனித்தார் மணி. கமலா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனா, நீங்க எப்படினா இருக்கீங்க? இருக்கேம்மா, ஏதோ என்றபடி அங்கே ஒரு பாசமலர் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. சத்தம் கேட்டு வாசல் வந்த வைதேகியும் அவர்களை பார்த்து அதிர்ச்சியில் நின்றார். பிறகு, உள்ள வாங்கனா, வாங்க நீ என வைதேகி கூப்பிட அவர்களோ மணியை பார்த்தனர். அவர் இன்னும் இவர்களை அழைக்கவில்லை. ஏங்க, என்னதான் சண்டையா இருந்தாலும் வாசல் வந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிடுங்க என வைதேகி மணியிடம் கூற, 2 பேரும் உள்ள வாங்க என மணிமாறன் தன் நண்பனையும் தங்கையையும் உள்ளே அழைத்தார். இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர். சிறிது நேரம் அமைதியே நிலவியது. வைதேகி இருவருக்கும் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தார். குடித்து முடித்து ராமுவே பேச ஆரம்பித்தார். டே மணி, இன்னும் கோபம் போகலையாடா? மன்னிச்சிருடா என்க. அப்படியெல்லாம் இல்ல, விடு, பழசு பேச வேணாம். எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கோண்டா. நீ எப்படி இருக்க? என் மருமக எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி அவளுக்கு நிச்சயம் முடிஞ்சது. சரி, என்ன திடீர்னு? இவ்வளோ நாள் வராதவன் திடீர்னு இப்ப ஏன் வந்தன்னு கேக்குறியா என ராமு கேட்க மணி மௌனம் காத்தார். அந்த நேரம் சரியாக மேகா வீடு வந்து இறங்கிவிட்டாள். உள்ளே ஏதோ சத்தம் கேட்கிறது என கவனித்தவளுக்கு அது ராமையன் குரல் என தெரிந்து விட்டது. மாமா எப்படி இங்க வந்தாங்க? வருண் என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, நம்ம விஷயமா தான் பேச வந்திருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு வெளியே இருந்து கேட்போம் என நினைத்து விட்டு வெளியே ஒளிந்து நின்று கொண்டே கவனிக்க ஆரம்பித்தாள்.